ராம 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 ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த போலா புண்டலீகவரத ஹரி விட்டல் जगद्गुरु शंकराचार्य स्वामी की जय। सद्गुरु ज्ञानानंदगिरि भगवान की जय। श्री सत्यसाई महाराज की जय। समस्त साधु मंडल की जय। भारत माता की जय। पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय। जय गुरु ओंकारा जय जय सद्गुरु ओंकारा ओम जय गुरु ओंकारा जय जय सद्गुरु ओंकारा ओम ब्रह्मा विष्णु सदाशिवा ब्रह्मा विष्णु सदाशिवा हर 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 महादेवा हर 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 महादेवा ब्रह्मा विष्णु सदाशिवा हर 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 महादेवा जय गुरु ओंकारा जय जय सद्गुरु ओंकारा ओम ब्रह्मा विष्णु सदाशिवा हर 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 महादेवा ब्रह्मा विष्णु सदाशिवा हर 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 महादेवा जय गुरु ओंकारा जय जय सद्गुरु ओंकारा सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां मंदस्मित मुकाम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। सद्गुरुनाथ महाराज की जय। குரு கீதை ஸ்லோகத்தில் யத் பாதபாம்சவஹ சந்தஹ கேபி சம்சார வாரிதே சேதுபந்தாய கல்பந்தே தேசிகம் தமுபாஸ்மஹே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. இலங்கைக்கு போகிறதுக்கு ராமச்சந்திர பிரபு கடலை கடக்கிறதுக்கு சேத்து பந்தனம் வானராளை வச்சுட்டு பண்ணினார்னு ராமாயணத்தில் இருக்கு. அப்படி இகலோக வாழ்க்கை உலகியல் வாழ்க்கையிலேருந்து தெய்வீக வாழ்க்கைக்கு போகணுமோ இல்லையோ, அதுக்குதானே மனுஷ ஜென்மா கொடுத்துருக்கார் பகவான். ஒரு பூச்சி மிருகங்கள் பட்சிகள் மாதிரி பிறந்து சாப்பிட்டுட்டு இருந்து வாழ்ந்து இனப்பெருக்கம் பண்ணி சாகிறதுக்கு மனுஷ ஜென்மா தேவையில்லையே. இப்போ இதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா, பகவத் அனுபவத்தை இந்த ஜென்மாலேயே அடையிறது அப்படிங்கிறதுக்கு தான். ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்கிறார், தேனே வைகுண்ட புவன கரு கேலேங்கிறார். வைகுண்டம் போகிறத பற்றி பேசாதப்பா, வீட்டை வைகுண்டமாக மாற்றிக்கோ, சத்சங்கம் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்கிறார். அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னா குடும்பத்தை விட்டுட்டு வர சொல்லல மகான்கள்லாம். குடும்பத்தில் இருங்கோ, குடும்பத்தோட பஜனை பண்ணுங்கோ. மகாராணி முரளிதர சுவாமியோட ஒரு பாட்டு, கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம்னு ஒரு பாட்டு இருக்கு. குடும்பத்தில் அத்தனை பேரும் பஜனை பண்ணலாமேனா,
நாமதேவ் மகாராஜ்லேருந்து ஏகநாதர்லேருந்து வழிகாட்டியிருக்கான் நமக்கு. அத்தனை சாதுக்கள்லாம் கிரகஸ்த தர்மம் ஒன்றும் சாமானியப்பட்டதில்லை. ஆனால் லௌகீக போகத்துக்காகவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இதை அல்பம் ஆக்கிடப்படாது. அப்படி ஆக்கிற நிலை தான் உலகத்தில் பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம். அதுலேருந்து எலவேட் ஆகி மேல்நிலைக்கு போகிறதுக்கு ஒரு வழி வேணுமே. ராமர் இலங்கைக்கு போகிறதுக்கு பாலம் போட்ட மாதிரி ஒரு பாலம் வேணுமே. அப்படின்னா வானரங்கள்லாம் பாறைகளை கொண்டு மணலை கொண்டு மரத்தை கொண்டு கட்டித்துன்னு ராமாயணம் சொல்கிறது. இந்த குருகீத ஸ்லோகம் என்ன தெரியுமா சொல்கிறது? இதுக்கும் ஒரு பாலம் உண்டு. அது ராம சேத்து மாதிரி இது ஒரு சேத்து. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? குரு சேத்துன்னு பேர். இதுக்கான மெட்டீரியல் என்ன? மண்ணு கல்லுக்கெல்லாம் எங்கே போகிறதுன்னா எத் பாதபாம்சவா சந்தகா, சாதுக்களுடைய மகான்கள் குருநாதாளுடைய திருவடி துகள் இருக்க அந்த மண்ணால் தான் இந்த பாலத்தை கட்ட முடியுமா. அப்படி நமக்கு எத்தனை மகான்கள் இந்த தேசத்தில் அவதாரம் பண்ணியிருக்கா. அவளோட திருவடி துகள்லேருந்து ஒரு பாலத்தை உண்டாக்கி நாம் இந்த கரையிலேருந்து மறுகரைக்கு போகணும். நம்ம அக்கறைக்கு போகணும்னு தான் அக்கறையோடு அவள்லாம் வந்திருக்காங்க. இப்போ மகான்களுடைய திருவடி தூளின்னா என்ன அர்த்தம்? ஒரு மகானை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சுவாமி உங்கள் பாதத்தை காட்டுங்க கொஞ்சம் மண்ணை சுரண்டி எடுத்துக்கிறேன்னு கேட்கக்கூடாது. அது இல்லை, லிட்டல் மீனிங் இல்லை. அவள் நடந்து வந்த பாதைன்னு அர்த்தம். அவள் அனுஷ்டிச்ச சம்பிரதாயம்னு அர்த்தம் இல்லையா? இங்கிலீஷில் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறோம்? ஃபாலோயிங் தி ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எந்த மகான் எந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறாரோ, எந்த மகான்கிட்ட மனசு லயிக்கிறதோ அவள் மூலமாக தான் சத்கதி. அத்தனை பேரும் ஒரே பரம்பொருளுடைய வெவ்வேறு நாமரூப பேதங்கள் தான். அவள்லாம் வேறு வேறையே கிடையவே கிடையாது. ஒரே ஒரு வஸ்து தான். அதுவே கணேசாதி சமஸ்த தேவதைகளாக ஆயிருக்கு. ஒரே ஒரு வஸ்து தான். அதுவே வேதவியாசர் ஆதிசங்கராச்சாரியாலேருந்து அத்தனை மகாத்மாக்களாக ஆகியிருக்கு. ஒரே ஒரு வஸ்து தான். அதுவே அத்தனை ஜீவன்களாகவும் ஜட சேத்தன வஸ்துக்களாகவும் ஆயிருக்கு. இந்த நிலைமை நமக்கு புரியணும் அப்படின்னா சுரேஸ்வராச்சாரியாரோட ஒரு ஸ்லோகம் சொல்லுவா. ஈஸ்வரோர் குருர் ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமஹான்னு ஒரு ஸ்லோகம். பகவான் பரம்பொருள் பார்க்க முடியாத ஒரு நிலையில் அவரோட வடிவம் இருக்குன்னா பார்க்கர் வடிவத்தில் பூமியில் அவதாரம் பண்ணார். அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கார். அவரே ஆத்மஸ்வரூபமாக நமக்குள்ள இருக்கார். அந்த பரபிரம்மம் தான் இங்கே இருக்கு. ஆனால் கனெக்டிவிட்டி இல்லை இல்லையா? அந்த கனெக்டிவிட்டியை கொடுக்கிறவர் யாரு? அவரே தான் இறங்கி வர்றார். குரு ரூபத்தில் இறங்கி வர்றார். தபோவன சுவாமி ஞானானந்த பகவான் சொல்லுவார், வெளியில் மின்சார நிலையத்திலேருந்து வருது டிரான்ஸ்ஃபார்மர், கரண்ட் இருக்கு வாசலில், வீட்டில் பல்பு இருக்கு, அதை கனெக்ட் பண்ணணுமோ இல்லையோ அப்படிம்பார். அதுதான் குரு பண்ணுறார். அந்த அகண்டமாக இருக்கிற பிரம்மம் கண்டமாக இருக்கிற ஜீவனாக இருக்குது. இந்த ஜீவனை அகண்டமாக ஆக்கிறது இதுதான் மகான்களுடைய தனிப்பெரும் கருணையால் அவள் பண்ணக்கூடிய ஒரு பக்தாளுக்கு பண்ணுற உபகாரம். சேனாநாவி மகாராஜ் சொல்கிறார், எவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கேள். கேவிடக்கேலா உபகார காயவண்ணு மீ பாமர உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த. எவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கேள். நான் ஒரு பாமரன் எப்படி வர்ணிக்க முடியும் என்னால்? உதார குணம். சாதுக்கள் அத்தனை பேரும் இந்த தெய்வீக அனுபவத்தை அடைஞ்சுட்டு ஆமாம் அது சத்தியம், அதுக்கு எங்கள் வாழ்க்கை பிரமாணம்னு காட்டுறான். சத்யசாய் பாபாட்டே ஒருத்தர் அந்த காலத்தில் கேட்டார், நீங்கள் உங்களை பகவான்னு சொல்லிக்கிறீங்களே, அப்படி சொல்லிக்கலாமான்னார். பாபா பதில் சொன்னார், நானும் பகவான் தான், நீயும் பகவான் தான், நான் தெரிஞ்சுன்னுட்டேன், நீ தெரிஞ்சுக்கலேன்னாரா பதில். இவ்வளவுதான் விஷயம். அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி? யாருக்கு தெரியுமோ அவள்கிட்ட போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அது சாதாரண உலகியல் கல்வி கலையிலேருந்து ஆரம்பித்து பகவான் உணர்றது முட்டுக்கும் யாருக்கு விஷயம் தெரியுமோ அவள்கிட்ட இருந்து தானே ட்ரைனிங் எடுத்துக்கணும் இல்லையா? அதுக்கு தான் குருகுலம்னு ஞானானந்த சத்குரு சொல்லுவார். அங்கு எப்படி இருக்கணும்? பணிவும் கொண்டு இருக்கணும்னு சொல்லுவார். அப்படி இந்த தர்மத்தை காட்டுறதுக்கு சுவாமி யோகிராம் சுரத்குமார் சொல்கிறார்,
டு டீச் த சேம் மெசேஜ் அகெயின் அண்ட் அகெயின் வி டேக் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் கம் அப்படிங்கிற. இப்போ இத்தனையாக இருக்கிற ஒரு குரு தத்துவம், குருவாக வெளிப்படக்கூடிய பிரம்ம தத்துவம் அப்படின்னு இவாளோட கருணையால் தான் நாம் அடுத்த கரைக்கு போக முடியும். நம்மளுடைய பொய்யான இந்த சட்டையை களைஞ்சு நிஜஸ்வரூபத்தை உணர்றதுக்கான வழி யார் காட்டுவா? குருநாதன் தான் காட்டுவார், சாதுக்கள் தான் காட்டுவார். குருநாதர் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்பா இல்லையா? குரு கிடைச்சிடுமா அப்படின்னா கிடைச்சிடாது. மகான்களை பார்க்குறவாளுக்கே எத்தனையோ பேருக்கு அவள் மகான்கள்னே தெரியாது, கூடவே பழகி இருக்கிறவாளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா சத்சங்கத்தில் இருந்துட்டே இருந்தால் குரு கிடைப்பார், கிடைச்சவர் குருன்னு அடையாளம் தெரிஞ்சுப்பேன். அது ஒரே உபாயம் சத்சங்கம் மட்டும்தான். நல்லோரை காண்பதும் நன்றேன்னு சொன்னா இல்லையா? தர்சனாதேவ சாதவாங்கிறதோட தமிழ் தான் அது. நல்லோரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே. அப்படி சாதுக்களோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் சத்சங்கம் கொடுக்கறது. அந்த சத்சங்கத்தை 3 விதமாக ஞானானந்த சுவாமி சொல்கிறார். ஒன்று, சாதுக்கள் கிடைச்சுட்டா அவளுக்கு இருந்து சேவை பண்ணி கூட பழகிற பாக்கியம் கிடைக்கல எல்லாருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அவள் அருளி செயல்கள் இருக்கு இல்லையா, அவள் எழுதின பாடல்கள், புஸ்தகங்கள், இதெல்லாம் படிக்கிறது. ஒரு திருமுறை பாடுறேன், ஞானசம்பந்தர் தேவாரம் பாடுறேன்னு ஞானசம்பந்தருடைய வாயிலேருந்து வந்த மொழி என் மனசில் பூந்து என் ஹிருதயத்திலேருந்து என் வாய் வழியாக வருது. பாக்கியம் இல்லையா? அவரோட எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி தானே. ஞானேஸ்வர மகாராஜோட அபங்கம் பாடுறேன், அவரோட எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி தானே. அப்படி மகான்கள் எழுதின பாடல்களை பாடுறது, அவள் உபதேசங்களை சிந்தனை பண்ணுறது, அவள் எழுதின கிரந்தங்களை படிக்கிறது, கிரந்த ரூபமாக அவளே தான் இருக்கா. ராமகிருஷ்ண அமுதமொழிகள் ராமகிருஷ்ண பரமஹம்சரே, தாசபோது சமர்த்த ராமதாசரே, அந்தந்த கிரந்தங்கள் மூலமாக அந்த ஞானிகளே அதில் இருக்கா. ஏணிப்படிகள் மாந்தர்களில் நான் இருக்கேன்னு சிவன் சார் சொல்லியிருக்கார். தெய்வத்தின் குரலில் பெரியவா இருக்கார், உபதேச மொழிகளில் இருக்கா. இது ஒரு சத்சங்கம்ங்கிற நம்ம சுவாமி. இன்னொரு சத்சங்கம் என்ன? சாதுக்களோட பழகிறது ஒரு சத்சங்கம், பாகவதாரோட பஜனை பண்ணுறது சத்சங்கம், எங்கே நல்லது நடக்கிறதோ அங்கெல்லாம் போகிறது சத்சங்கம், நல்ல கிரந்தங்களை படிக்கிறது சத்சங்கம். இதோட விளைவு என்ன ஆகும்? சத்சங்கத்துவே நிசங்கத்துவம்னு விட்டார் ஆச்சாரியால். எல்லாரோடையும் பழகி 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 அப்புறம் தனிமையாக இருந்து லௌகீகத்திலேருந்து இருந்துட்டே இல்லாமல் இருந்துட்டு யூ வில் பி இன் த சொசைட்டி, ஆனால் அதில் போய் மாட்டிக்க மாட்டேன். உனக்குள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த பகவத் ஸ்வரூபம் உனக்கு தெரிஞ்சிடும். அந்த சத்தோட சங்கம் வச்சுக்கிறது தான் நிஜமான சத் சங்கம்னு சுவாமி சொல்கிறார். அப்போ இந்த சத் சங்கம் அங்கே கொண்டு போய் விட்டுடும். அந்த சத் சங்கம் என்ன பண்ணும்? நான்கிற அகங்கார ஜீவபோதத்தை நீக்கி ஆத்ம நிவேதனம் பண்ணும்படியாக பண்ணிடும். சுவாமியோட கலந்துட வேண்டியது. 6 கடலில் போய் கலக்கிறாப்பில் கலந்துடும். அதுக்கப்புறம் என்ன? நிம்மதி, சாந்தி, எந்த விதமான துக்கமோ பேதமோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம். அதுக்கு இதுதான் வழின்னு மகான்கள் காட்டுறா. அப்படி இந்த பாரத தேசத்தோட பெருமை என்ன? அத்தனை மகான்கள் அவதாரம் பண்ண பூமி. உலகம் பூரா நிறைய மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கா. சிவன் சார் எஜிப்டில் இருந்த மகான்களை பற்றி, ரோமில் இருந்த மகான்களை பற்றியெல்லாம் சொல்கிறார். உலகத்தில் எந்த தேசத்துலையும் மகான்கள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அத்தனை மகான்கள் வாழியடி வாழியாக வந்த வள்ளல் திருக்கூட்டம்னு வந்தது இந்த ஒரு பூமிக்கு தான் அந்த பெருமை. பாரத புண்ணிய பூமியில் விவேகானந்த சுவாமி ஃபாரின் போகும்போது ஒரு ஃபாரினர் அவர் கிண்டல் பண்ணானா. ஏன்னா அவளுக்கெல்லாம் நம்ம கல் மண்ணெல்லாம் கும்பிடணும்னு ஒரு கிண்டல் இருக்கும்ல. அதனால் ஒரு டேபிளில் கல் மண்ணெல்லாம் வச்சு, ஓ சுவாமிஜி வர்ஷிப் திஸ், யூ ஆர் ஸ்டோன் வர்ஷிப்பர்ஸ் அப்படின்னா. எஸ் ஐ எம் ரெடி டு வர்ஷிப், பட் தட் ஷுட் பி அன் இண்டியன் ஸ்டோன் அவர். எங்கள் ஊரில் கல்லும் மண்ணும் மரம் மட்டை ஜலம் எல்லாம் பவித்திரமையா? அப்படி பாவிச்சு அனுபவிச்ச ரிஷிகளோட பூமி இது, லௌகீக பூமி இல்லை. அது வித்தியாசம் இருக்க. இப்போ எல்லாமே நம்ம வீடு தான். பூஜா கிரகத்தில் நம்ம எப்படி இருப்போம், ஹாலில் எப்படி இருப்போம், சௌச்சாலயத்தில் எப்படி இருப்போம், வித்தியாசம் இல்லையா? அப்படி உலகத்தை எல்லா காரியத்துக்கும் ஒரு ஒரு இடம் இருக்க. உலகத்தோட பூஜை அறை எது? பாரத தேசம். நான் அந்த தேசத்துக்கு அத்தனை மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கா. யாருக்காக அவதாரம் பண்ணா? நமக்காக அவதாரம் பண்ணா, நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவதாரம் பண்ணா. ஒரு ஒரு ஜீவன், ஒரு ஒரு பக்தனுடைய மனோபாவம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு மாதிரியான பக்தாளுக்கு அவளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்வரூபத்தில் வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரியான மெசேஜை கொடுத்து அவளை கூட்டிகிட்டு போகிறா. கடைசியில் போய் பார்த்தா எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கா, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ராமகிருஷ்ணன் சார் ரொம்ப ஹாஸ்யமாக அவருக்கே உண்டான கிண்டலில் சொல்லுவார், கடைசியில் எல்லா மகான்கள் உபதேசமும் ஒரே மாதிரி இருக்குங்கிறத அவர் எப்படி திரும்ப சொல்கிறார், ஆமாம் சுடுகாட்டுக்கு போனால் எல்லா நிறையும் ஒரே மாதிரி உலகிடுவார், ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. நாமதேவர் அபங்கத்தில் சொல்கிறார், எந்த ஊரில் போய் நீ பால் கறந்தாலும் பால் வெள்ளையாக தான்பா இருக்கும், ஆடு வேணால் வேறையாக இருக்கும் அப்படிம்பார். ஸோ த சேம் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்படி ரிஷிகள் காட்டின வழி, ஆச்சாரியாலாம் காட்டின வழி எல்லா மக்களுக்கும் போய் சேர்றதுக்காக சாதுக்களாக அவதாரம் பண்ணுற நிறைய மகான்களில் இப்போ 100ஆண்டு விழா காணப்போகிற சுவாமி சத்யசாய் பாபாவை பற்றி நம்ம புத்திக்கு எட்டின நம்ம அனுபவத்தில் இருக்கிற கேள்விப்பட்ட அனுபவித்த விஷயங்களை பகிர்ந்துண்டு அவருக்கு ஒரு அஞ்சலி சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த சத்சங்கம் நாம் பண்ணுறோம். தனிப்பட்ட முறையில் எங்கள் அண்ணாக்கு எனக்கெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையோட ஆரம்பங்கிறது திருப்புகழ் பஜனையில் ஆரம்பித்து சத்யசாய் பஜனைக்கு வந்து ஞானானந்த சாகரத்தில் கலந்துருக்கு. விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஆற்றுல நாம சங்கீர்த்தனம் உண்டு, திருப்புகழ் பஜனையெல்லாம் பாடுவா. அதுவும் 1968 எங்கள் அம்மாவுடைய இளைய சகோதரி எங்கள் சித்தி புட்டபர்த்தி போயிட்டு வந்தா. அப்போது இந்த அளவுக்கு தெரியாது பாபா பற்றி நிறைய பேருக்கு. போயிட்டு வந்து பாபாவோட பஜனையெல்லாம் கற்றுண்டு வந்து ஒரு வியாழக்கிழமையும் வீட்டில் சுவாமியோடைய திருவுருவம் வச்சு விளக்கேற்றி இந்த பஜனையெல்லாம் பண்ணுவாள். ரொம்ப புதுமையாக இருக்கும். ஏன்னா திருப்புகழ் பஜனையோடைய டைப்பு வேறு, அது சந்தத்துக்கான திருப்புகழ், அது இது நாமாவளியாக இருக்கும், குட்டி குட்டி நாமாவளியாக இருக்கும். அப்போ அந்த வயசில் நான் ரொம்ப சின்ன பையன், அதனால் எனக்கு அந்த கான்செப்ட் புரியாதான நாமாவளி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் திருப்புகழ் முதல்ல பிள்ளையார் பாடுவா, அப்புறம் இன்னென்ன படை வீடுன்னு பாடுறது உண்டு. பொதுவாக பஜனைன்னு பண்ணால் பிள்ளையார் சரஸ்வதி முருகன் அது ஒரு ஆர்டர் வச்சுருக்கா. இவாள் எப்படி இருக்குது தெரியுமோ, கடைசியில் ஆஞ்சநேயர் பாடி முடிக்கிற இடத்துல என்ன தெரியுமா பாடுவா, சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஷண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சாயிநாதா சுப்பிரமணியம் அப்படி பாடுவாவா. முருகன் பாடி முடிக்கிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் ஓம் ஜெய ஜெகதீசகரை பாடுவா. ஆனால் அந்த பஜனை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எந்த சுவாமி மேலே பாடினாலும் அதை சாயின்னு சேர்த்து பாடுவா. அப்போல்லாம் எனக்கு அது புரியாது. அப்புறம் புரிஞ்சுது என்ன, எல்லா தெய்வமாக இருக்கிறதும் குருநாதன் தான், குருநாதனுக்குள்ளே எல்லா தெய்வமும் இருக்குங்கிற அந்த தத்துவமெல்லாம் புரியறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் வீட்டில் பஜனை நடக்கும், அங்கே ஒரு அமைதியும் ஒரு சாநித்தியமும் இருக்கும். மகான்கள்லாம் யார், அவளோட உபதேசங்கள் என்ன, அவள் சக்திகள் என்ன, இதெல்லாம் புரிஞ்சிக்கிற வயசே இல்லை. கண்ணில் பார்த்த முதல் மகானுடைய திருவுருவங்கிறது மகாபரிவாரோட திருவுருவம் தான். அவரை நேர பார்க்கறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. கண்ணால் முதல்ல பார்த்த ஒரு மகான்னு சொன்னால் சத்யசாய் பாபா. இவா தான் கூட்டின்னு போனான் எங்களை. இந்த பஜனை நடக்கும் பொழுது பார்த்தா பாபாவுடைய அந்த ஃப்ரேம்டு திருவுருவத்திலேருந்து அப்படியே விபூதியாக வரும். நாங்கள் நேரம் பார்த்துருக்கோம், யாரோ சொல்லி கேட்டதுனா இல்லை, எங்கள் வீட்டிலேயே நாங்கள் நேரம் பார்த்துருக்கோம். அது தொடச்சி எடுக்க வந்துட்டே இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும், எப்படி விபூதி வந்தது. எனக்கு அது சித்திகள்லாம் என்னன்னே தெரியாது. இப்போது சித்தி தான் தெரியும், சித்தி தெரியாது அந்த காலத்தில். ஆனால் அதெல்லாம் வரும், ஆச்சரியமாக இருக்கும். அங்கே ஒரு லிங்கம் வச்சுருக்கோம், அந்த லிங்கத்துலேருந்து பால் வரும். இதெல்லாம் நாங்கள் ஆச்சரியமாக பார்ப்போம். பஜனையை விட இதெல்லாம் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி, கிரிக்கெட் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் பாபா படத்துக்கு விபூதி வருது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து பார்ப்பா, எல்லோரும் பஜனை பண்ணுவா. அதுக்கப்புறம் அவர் வரும்பொழுது அப்போது ஆபர்ட்ஸ்பரிக்கு வருவார். அப்போது ரொம்ப முன்னாடி சுந்தரமெல்லாம் கட்டப்படலை. இப்போ ஆபர்ட்ஸ்பரிக்கு வருவார். அப்புறம் பகவந்தம் அப்படின்னு ரோடு அந்த இடத்துல வருவார். அங்கெல்லாம் அழிச்சின்னு போவா. அப்போது தரிசனம் பண்ணியிருக்கோம், ஒரே கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் தரிசனம் பண்ணுவோம், அகண்ட பஜனை நடக்கும், அதெல்லாம் கேட்போம். அவளுடைய அந்த கட்டுப்பாடு, அந்த பஜனை நடக்கிற விதம், பக்தாள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒழுங்குமுறை, இது நமக்கு ஆச்சரியமாக இருந்தால் பரவாயில்ல. பாகவத தர்மம் புஸ்தகத்தில் கிருஷ்ணபிரேமி எழுதியிருக்காங்க. சாயி பக்தாள்லாம் அவ்வளவு கண்ணியமாக நடந்துப்பா, அவ்வளவு அடக்கமாக இருப்பா, அவ்வளோ சேவை மனப்பான்மை உண்டு அப்படின்னு அவள் ஸ்ரத்தா பக்தியை பற்றி அண்ணா சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கு பாகவத தர்மத்தில்.
அப்படி அந்த டிசிப்ளின்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாபா வந்து அவரை தரிசனம் பண்ணுவோம். வீட்லேயும் இந்த பஜனையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் இந்த சுந்தரம் கட்டடத்துக்கான ஒரு பூமி பூஜை மாதிரி போட்டால் அப்போ பஜனை நடந்தது. பாபா வந்து பேசினார். அவர் ஸ்பீச் நிறைய கேட்குற பாக்கியம் கிடச்சிருக்கு. அவர் தெலுங்கில் தான் பேசுவார். பக்கத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஒருத்தர் நின்றுருப்பார். ப்ரிப்பேர்டு ஸ்பீச் கிடையாது பாபாது, ஸ்பான்டேனியஸ் தான். அப்படி வரும்போது ஒரு பிரேமஸ்வரூபலாரா அப்படின்னு ஆரம்பிப்பார். அதான் அவரோட அட்ரஸ். அத்தனை பேரையும் பிரேமஸ்வரூபமாக பார்க்குறது தான் ஞானிகளோட லட்சணம். இவர் சொல்ல ஆரம்பிப்பார். இவர் சொல்கிற ஸ்பீடுக்கு இன்றைக்கும் யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, பார்க்கலாம். இவர் சொல்கிற ஸ்பீடுக்கு அவர் வார்த்தை கிடைக்காம தடுமாறுவார். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்? கிட்டு 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 கிட்டுன்னு சொல்லிட்டே போவார். நடுவில் அவர் ஏதாவது சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை எக்ஸாக்ட் வேர்டு கிடைக்கல அப்படின்னுட்டா அவர் தப்பாக ஒன்று சொல்லியிருப்பார். அதுக்காவது நைனா அப்படின்னு கரெக்ட் இங்கிலீஷ் வேர்டு எடுத்து கொடுப்பார். அப்போ அவருக்கு எல்லா பாஷையும் தெரியறது. ஆனால் எதில் பேசணுமோ அதில் பேசணும். மாத்திரு பாஷையில் பேசுறதுங்கிறது ஒரு தர்மம். பால்பிரண்டன் வந்த போதில் மகாபிரிவா கான்வென்ட்டில் படித்தவர் தான். ஆனாலும் வெங்கட்ரமணின்னு ஒரு ரைட்டரை வச்சுண்டு அவர்கிட்ட இவர் கன்வே பண்ணுவார், இவர் தான் அதை சொல்லுவார். அது ஏன் அப்படின்னு கேட்டால், பாரத தேசத்தில் உண்டான பாஷைகளில் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாப்பில் அந்நிய பாஷையில் வெளிப்படுத்த முடியாதுன்னு ஞானானந்த சுவாமி சொல்கிறார். காரணம் என்ன? அந்த பாஷைகள் எல்லாமே கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பொருளியல் விஷயமாக தான் உண்டானது. தெய்வீகமான சப்தங்கள் வெளிப்படுத்துகிற சக்தி அதுக்கு இல்லைன்னு சுவாமி சொல்கிறார். அதனால் அப்படி சொல்லுவா. பாபா தெலுங்கில் பேசுவார். பாபா பேசும்போது தான் அந்த சுந்தர தெலுங்குன்னு பாரதியார் சொன்னார். அதுக்கு மீனிங் தெரியும். அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்கும். அது வந்து டிப்டு இன் லவ், அவ்வளோதான். அதுக்கு வேறு வார்த்தை சொல்ல தெரில. அவர் இங்கிலீஷில் பேசுகிறது நமக்கு புரியும், பாபா தெலுங்கில் பேசுகிறது புரியாது. ஆனால் இவர் பேசுகிறது கேட்குறதுக்கே மதுரமாக இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் 2 பஜனை தான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி. முடித்த உடனே பாடுவார். பிரேமம் உதித்த மனசே கஹோ ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ஸ்ரீ ராம ராம ராம். இன்றைக்கி எல்லாத்தையும் ஒலிக்கிற பாட்டு. அந்த காலத்தில் பாபா பாடி தான் நாங்கள் கேட்டோம். இது வந்து த கீதா பிரஸோட ஃபவுண்டர் ஹனுமான் பிரசாத் பொத்தார்ஜிங்கிற பாயிஜி அவர் எழுதின பாட்டு. இது ரொம்ப ஃபேமஸ். அவ்வளோ அர்த்தமுள்ள பாட்டு. இது பாபா குரலில் கேட்கறதுக்கு அப்படி இருக்கும். அப்புறம் ஹரி பஜன பினா சுக சாந்தி நஹி, ஹரி நாம பினா ஆனந்த் நஹி. இந்த 2 பஜன் பாடுவார். முடிஞ்ச உடனே அந்த ஸ்பீச்சு சுமார் 2 மணி நேரத்துக்கு மழை மாதிரி பொழியும். அப்படியே ராமாயணத்துலேருந்து பாகவதத்துலேருந்து பாரதத்துலேருந்து ஸ்லோகங்கள்லாம் எடுத்து சொல்லி அர்த்தங்கள்லாம் புரிய வச்சு ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி புக்ஸாக எல்லாமே கிடைக்கிறது நமக்கு. அதை வந்து நேர கேட்குற ஒரு பாக்கியம் எங்களுக்கு சின்ன வயசுலேயே அவள் மூலமாக எங்களுக்கு கிடச்சிது. இங்கே சுந்தரத்துக்கு பூமி பூஜை போடுற டயத்தில் அப்போது அஞ்சலி தேவி அம்மா வந்திருந்தா. அவள் தான் அந்த பூமியை சமர்ப்பணம் பண்ணதாக சொல்லின்றது தான் அன்றைக்கி நாங்கள் கேட்டோம். இப்படி கோவிந்தபுரத்தில் பாதுகா மண்டபத்துக்கு நடராஜர் குடும்பம் அவள் சுவாமிக்கு பூமி சமர்ப்பணம் பண்ணாலும் அப்படி இவா சமர்ப்பணம் பண்ணியிருக்கா பாபாவுக்கு. இப்போ ஒரு பூஜை நடந்தது. அதில் பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிது. ஷிரடி பாபாவோட ஒரு வெள்ளி திருமேனி எடுத்துன்னு வந்து வச்சா. சத்யசேவ பாபா வந்தார். வந்தவுடனே அங்கே பூஜைக்கு எல்லாம் புஷ்பங்கள்லாம் தயாராக இருக்குது. ஒரு பெரிய வெள்ளி தாம்பாளம், வெள்ளி குடம் கவுத்தி வச்சுருக்கு. நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். இதெல்லாம் ஐ விட்னஸ். அந்த குடத்தை அப்படி எடுத்தார், காலி குடம். அதை ஷிர்டி பாபாவுடைய அந்த திருமேனிக்கு மேலே அப்படி வச்சு கை அப்படி உள்ளே வச்சு அப்படி தட்டிட்டு கை எடுத்துட்டார். அந்த குடத்தினால ஒரு 3-4 குடம் அளவுக்கு விபூதி வந்து விழுந்ததை நான் பார்த்தேன், பக்கத்திலே இருந்து பார்த்தேன். க்யூவில் வந்து இந்த கூட்டத்தில் உட்காந்துருப்பாள்ல ஜனங்களை, ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பான். நடுநடுவில் ஞாபகம் வரத சொல்கிறேன். சுவாமி சின்மயானந்தர்கிட்ட ஒரு தரம் பாபா பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணார்.
அப்போ அவர் சொன்னார், ஆயிரக்கணக்கான பேரை ஒரு பார்வையால் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னார். காத்தால 5 மணிக்கு தரிசனம் கொடுக்குறார். அதை பார்க்கறதுக்கு எங்கெங்கேருந்தோ ஜனங்கள் வந்து உட்காண்டிருக்காளே, அந்த மாதிரி உன்னால் பண்ண முடியுமா? ஒரு பார்வையால், ஒரு பேச்சினால ஆயிரக்கணக்கான பேருக்கு நீ சாந்தி கொடுக்க முடிஞ்சதுன்னா நீ பேசலாம், இல்லைன்னா பேசப்படாதுன்னு விட்டாராம். நிஜமாகவே மகான்களை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது, அதுதான் உண்மை. ஞானானந்த சத்குரு சொல்கிறார், சில பேர் வந்து வெளியில் பார்க்கறதுக்கு ஒரு லக்ஸுரியஸாக போகிகளாக தெரியவா, சில பேர் யோகிகளாக தெரியவா. நம்மளால எடை போட முடியாது. நம்மளையே நம்ம புரிஞ்சிக்க முடியலையே, நம்ம மனசையே நம்ம புரிஞ்சிக்க முடியலையே. இது என்றைக்கு குரங்காக இருக்குது, என்றைக்கு ஆஞ்சநேயராக மாறுறதுன்னு நமக்கே தெரியலையே. நம்ம அடுத்த வேலை எங்கேயாவது எடை போடுறதுக்கு நம்ம கிளம்பிட்டோம், தப்பு. அப்படி பாபா வர்றார், இந்த டிசிப்ளினுக்காக சொல்ல வரேன். எல்லோரும் அப்படி கோடு போட்ட மாதிரி உட்காந்துட்டுருப்பா. அங்கே யாரும் பேசக்கூடாது, சைலன்ஸ் ப்ளீஸ்னு ஒரு போடி நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு டிசிப்ளின் வந்துட்டுருக்கார் மெதுவாக. அப்படி இந்த ஹம்சபட்சி வர மாதிரி வருவார். அவர் நடந்து வர்றதே அழகாக இருக்கும், ஜம்மன் அப்படி வருவார். அந்த அங்கி தரையில் புரளை சிரிச்சுண்டே எல்லா பக்கமும் அப்படி பார்த்துட்டு வருவார். அப்படி வரும்போது நான் உட்காந்துருக்கிற இடத்து பக்கத்தில் ஒரு அம்மா குழந்தையோடு இருந்தேன். நான் சின்ன பையனுங்கிறதுனால இப்போ அங்கே உட்காந்துருந்தேன், இல்லைன்னா ஜென்ஸ் இடத்துக்கு தான் போடணும், ஏன்னா உட்கார முடியாது. அந்த குழந்தை அழுதுண்டே இருந்தது. அந்த அம்மா சமாதானப்படுத்துகிறான். அவளுக்கு என்ன பயம்னா, ரொம்ப நைன்னு அழுதுதுன்னா வாலண்டியர்ஸராக கொண்டு வெளியில் விட்டுருவா. ஃப்ரண்ட்டில் உட்காண்டிருக்கா. அவன் கிட்ட வந்து பாபா என்ன அழறதாங்கிற மாதிரி பார்த்தார். பார்த்துட்டு நான் அவளுக்கு பக்கத்தில் உட்காண்டிருக்கேன். அப்படி கையை நீட்டி இந்த குழந்தை நெத்தியில் விபூதி விட்டார். அந்த கை வெறும் கையாக இருக்கிறதும் அந்த கையிலேருந்து விபூதி ஊச விட்டாருது வந்து நான் கண்ணால் பார்த்தேன், பக்கத்தில் பார்த்தேன். அது கைக்குள்ளேருந்து விபூதி வருது, அப்படியே நான் பார்த்தேன் நேராக. டக்குன்னு அந்த குழந்தை அழுகையை நிறுத்திட்டு சிரிச்சுன்னு போயிட்டார். நான் கிருஷ்ணபிரியமன் நான் சொல்கிறார் பாகவத தர்மத்தில், யோக சித்திகள்னாலேயோ மந்திர ஜபத்தினாலேயோ தேவதைகளை வசப்படுத்தியோ சில பேர் சித்திகள் அடைவா. சில மகான்களுக்கு பிறவியிலேருந்தே சித்திகள் உண்டு. இவருக்கு அப்படித்தான்னு அண்ணா சொல்கிறார். பிறவியிலேருந்தே சித்திகளோடையே அவள் பிறந்துட்டா. அவள் மிராக்கிள் பண்ணலை, அவள் நேச்சுரலாக இருக்கா. அது மிராக்கிளாக நம்ம கண்ணுக்கு தெரியுது, அதுதான் நிஜம். ஆனால் இதெல்லாம் அற்புதம் நான் சொல்லவே மாட்டேன். பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ஜனங்களுக்குள்ள அவள் உண்டாக்குற டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் அற்புதம். எத்தனை பேரோட கேரக்டர்ஸ் அவள் மாற்றிருக்கா. எப்படி எல்லாமோ இருந்தவா, முரட்டுத்தனமாக இருந்தவா சாந்தமாக இருக்கா. கருமையாக மைசூராக இருந்தவாள்லாம் தான தர்மம் பண்ணுறவாளாக மாறி இருக்கா. ஈகோயிஸ்டிக்காக இருந்தவாள்லாம் கீழே கிராஸ் ரூட் லெவலுக்கு அப்படி இறங்கி சேவை பண்ண ஆரம்பிச்சிருக்காளே. அத்தனை பேர் மனசில் அமைதியும் சாந்தமும் பிரேமையும், இதுதான் மிராக்கிள். பாபாவே ஒரு தான் சொன்னார், நீங்கள் பார்க்குற மிராக்கிள்ங்கிறது என்னோடய விசிட்டிங் கார்டு அப்படின்னார். அந்த விசிட்டிங் கார்டு அந்த ஆள் இல்லையோ, கார்டு வேறு ஆள் வேறு. இதை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது, இதை பார்த்து தப்பாக ஜட்ஜு பண்ணவும் கூடாது. மகான்கள் நிறைய பேர் சரித்திரம், ஷிர்டி பாபா சரித்திரமாக இருக்கட்டும், ஏன்னா அவருடைய புனர் அவதாரமாகவே தான் இவர் சொல்லப்படுறார். ஞானேஸ்வர மகாராஜ் காலத்துலேருந்து நிறைய மகான்கள் சித்தர்கள்லாம், தமிழ்நாட்டு சித்தர்கள்லாம் நிறைய சித்திகள் வெளிப்படுத்தியிருக்கா. அது ஜனங்களுக்கு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்கான ஒரு விஷயமே தவிர அது அவளோட வேலை இல்லை. இதை தாண்டி ஒரு சம்பவம் நடந்தது. சுந்தரம் பில்டிங் கட்டிட்டா. இனாகுரேஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். இனாகுரேஷன்லாம் கிராண்டாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்கும், அது மேலே வந்து தரிசனம் கொடுப்பார் காலங்காலத்தால். அதுக்கு நாங்கள் 4:30 மணிக்குலாம் நாங்கள் குளிச்சுட்டு போய் உட்காந்துட்டு இருப்போம். அப்படி பஜனை நடக்கும். ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சு பார்க்க முடியாது யார்கிட்டையுமே. இப்போ பொதுவாக சாதாரணமாக சொல்லுவா தெரியுமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லிடுறேன்னு சொல்லுவா. ஸ்பிரிச்சுவல் சைடில் நம்ம எப்படி தெரியுமா சொல்லணும், மகான்களை இடப்பட முடியாது என்றைக்குமே. பக்தாளை வச்சுன்னு மகான்களை பார்க்கணும். ஒரு டிசிப்ளின்டு டிசைபிள்ஸ் டிவோட்டிஸ் இருக்கான்னா இவாளை இப்படி செதுக்கி வச்சிருக்கிற அவர் பெரியவராக தானே இருக்கணும், மகானாக தானே இருக்கணும் இல்லையா. இதில் வந்து டிவோட்டிஸோட ரோலும் தெரியறது.
நான் ஒரு பெரிய மகானோட பக்தன்னு சொல்லிட்டு நான் தத்து பத்துன்னு உளறின்னு கண்ணா பின்னா நடந்துட்டேன்னா நான் எனக்கு கெடுதல் பண்ணிக்கிறேங்கிறது ஒன்று, என் குருநாதனுக்கு நான் கெடுதல் பண்ணுறேன், அவர் பேரை டேமேஜ் பண்ணுறேன், அப்படி நடந்துக்கூடாது. அப்படி டிசிப்ளின்டாக இருந்து அவள்லாம் பஜனை பண்ணுவாள். மேலே வந்து தரிசனம் கொடுப்பார். அதுக்கப்புறம் கீழே வந்து பஜனை நடக்கும் அந்த வெளியில், அங்கே வந்து நின்றுருப்பார். அது முடிஞ்சு உள்ளுக்குள்ளே அந்த கட்டடம் கட்டுறதுக்கு யாரெல்லாம் வேலை செஞ்சாலோ அந்த கொளுத்து வேலை செஞ்சவா உள்பட எல்லாருக்கும் ஹானர் பண்ணுறார். அதுக்கு மட்டும் பப்ளிக் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கூட்டம் பூரா உள்ளே வந்தால் என்ன ஆகும், இந்த இன்னர் ஹால் தாங்காது. அதனால் அது நாட் அலவுடு, அந்த வேலை செஞ்சவா மட்டும் வரணும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா. நமக்கு அந்த வயசில் வந்து இது படாதுனால அதை முதல்ல பண்ணுற குணமெல்லாம் இருந்ததுனால எப்படியோ எஸ்கேப் ஆகி உள்ளே போயிட்டேன். என்னை பார்த்தா ஒரு வேளை கட்டணம் கட்டுற மாதிரி தோணித்தோ நம்ம தெரில, விட்டுட்டா. உள்ளே போயிட்டேன், உட்காண்டிருந்தேன். அவளுக்கு வஸ்திரம் கொடுக்குறாரு எல்லாருக்கும். அப்படி நடந்து வந்துட்டுருக்கார். எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார், அப்புறம் வஸ்திரம் கொடுக்குறார். அப்போ அனௌன்ஸ் பண்ணுறாவா தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும், டோன்ட் டச் பாபா ஸ்வீட், பாபா பாதத்தை தொடாதீங்கோ அப்படி சொல்லிகிட்டே வரா. எனக்கு தொடணுங்கிற எண்ணம் நிஜமாகவே இல்லை. தொடப்படாதுன்னு சொன்னதுனால தொடணும்னு தோணி போயிடுது. அப்படி வந்துட்டே இருந்தவர் எங்கிட்ட வந்து ஒரு செகண்ட் நின்னார். எனக்கு சான்ஸ்ன்னு தோணித்து. கிட்டக்க பார்த்தேன். இப்போ தான் முகத்தையே தான் பார்த்துட்டு இருப்பேன் எப்போவுமே, தூரத்துலேருந்து நடந்து வரதை பார்ப்பேன். கிட்டக்க வந்தார். அவருடைய அந்த ஆரஞ்சு கலர் அங்கி இருந்தது, அதுக்குள்ளே காவி நிறத்தில் வேஷ்டி கட்டியிருந்தார், அதுவும் தெரிஞ்சது. பாதம் வந்து ரொம்ப உன்னிச்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பாதம் அவ்வளோ லேசில் பார்க்க முடியாது, அந்த அங்கி பிறண்டு வர்றதுனால அப்படி நடந்து போகிறது தெரியவே தெரியாது. நான் டக்குன்னு கையை உள்ளே கொடுத்து பாதத்தை தொட்டுட்டேன். கரண்ட்டில் கை வச்ச மாதிரி இருந்தது. விருன்னு இருந்தது ஒரு நிமிஷம். எனக்கு அது அந்த ஷாக்கு தாங்கலை. நிமிர்ந்து பார்த்தேன், சிரிச்சிட்டு இப்படின்ட்டு போயிட்டேன். அவ்வளோதான். என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடெண்ட் இது. இந்த அனுபவம் இன்னொரு தடவை நடந்திருக்கான்னா நடந்திருக்க. எங்கே? ஆலந்தியில் மாவுலிட்ட நடந்தது. அது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் மேபி 87, 88 இருக்கும். ஹரிதாஸ் சுவாமிகளோட பாகவத கோஷ்டியெல்லாம் கிளம்பி ஆலந்தி போனோம். போனபோது அங்கே தரையோட தரையாக மாவுலியோடைய அதிஷ்டானம் இருக்கும். நம்ம ஊர்லெலாம் தள்ளி நின்று கும்பிடுறதுங்கிற வழக்கம் உண்டு. பண்டரிபுரத்தில் போய் பகவானை நம்ம தொட்டு நமஸ்காரம் பண்ணலாம். வடக்கெல்லாம் பிரேம பாவம் தானே. ராமகிருஷ்ண சார் சொல்கிறார், இங்கே வைதிக பக்தி, அங்கே பிரேம பக்திங்கிறார். பிரேம பக்தி அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்தா. இப்போ தொட்டுட்டு வந்துடாதீங்கோ, நல்லா உட்காந்து மண்டி இட்டுண்டு ஆலிங்கனம் பண்ணிக்கணும் சுவாமியோட அதிஷ்டானத்தை. என்ன சரி, அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் சரித்திரமோ இந்த மகிமையெல்லாம் தெரியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கோம். சொன்னதை மெக்கானிக்கலாக பண்ணேன், அவ்வளோதான். அதுவும் இந்த சர்வீஸ் பண்ணுற டீமில் ராத்திரி மகனும் கண்முழித்து வேலை செஞ்சு ஒரே ஒரு லட்சியம்தான், விட்டால் தூங்கணும், வேறு ஒன்றுமே தோணாது. அவ்வளோ டயர்டு. அப்படி கட்டி பிடிச்சின்னு தலையை வச்சேன், இந்த நெத்தியில் அதே கரண்ட் அடிச்சுது. சத்யசேவ பாபா பாதத்தை தொட்ட போது கிடச்ச அந்த அதே ஷாக் எஃபெக்ட்டு மாவுலியோடைய அதிஷ்டானத்தில் கிடச்சிது. அதுக்கப்புறம் பல தரம் அதிஷ்டானத்தை தொட்டிருக்கேன், மாவுலியோட அதிஷ்டானத்துக்கு. அதுக்கப்புறம் பல தரம் ஆலந்தி போயிருக்கேன், அந்த அனுபவம் வரல. பாபாவோட பாதத்தை அஃப்கோர்ஸ் ஒரு தரம் தான் தொடுறதுக்கான ஒரு பாக்கியம் கிடச்சிது. இந்த அனுகிரகம் உள்ளே போய் நமக்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்குங்கிறது நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அந்த கருணைங்கிறது நிஜம். அப்புறம் நாமாஜிகிட்ட, எங்களுடைய பஜனை குரு நாமாஜி, சாயி பஜனைக்கு அப்புறம் நாங்கள் 1972 பிஎஸ்எஸ்கில் ஹரிதாஸ் சுவாமியோட உபன்யாசம் கேட்டு அது மூலமாக ஞானானந்த மண்டலி பஜனையில் எங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்து அப்போ போயிட்டு இருந்தபோது ஆற்றுல ஞானானந்த சத்குருவும் இருப்பார், பெரியவாளும் வச்சுருப்போம், சத்யசேவ பாபாவும் இருப்பார். நாமாஜி வந்திருக்கார் நம்ம அது பஜனைக்கெல்லாம். பூர்வாசிரமத்தில் தண்டபாணி பாகவதர்னு பேர். அப்போ சொன்னார், நான் வந்து ட்வாடு போர்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ எங்கள் ஆஃபீஸ் கலியுக் ஒருத்தர் புட்டபர்த்தி போகிறேன், சாய்பாபா பார்க்க போகிறேன், நீங்கள் வரையலான்னு கேட்டார்.
எனக்கு போகணும் போலவும் இருக்குது, போகணும் போலவும் இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு குருநாதர் இருக்காரே, நமக்கு எதுக்கு போய் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம். பட் ஒரு சத்சங்கத்துக்கு ஒருத்தர் கூப்பிடுறார், வரமாட்டேன்னு எப்படி சொல்கிறது, ஒரு டைலமா. நான் என்ன சொன்னேன், எங்கள் சுவாமிகிட்ட கேட்குறேன், சுவாமி தபோவனத்தில் இருக்கார், இப்போ சுவாமிகிட்ட கேட்டு சுவாமி உத்தரவு கொடுத்தா வரேன். சரியில்லை. இப்போ நேரம் தபோவனம் போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணியிருக்கார். சுவாமிகிட்ட சொன்னாராம், சுவாமி சொன்னாராம், நமக்கு ஒரு இடத்துல உறுதியான நம்பிக்கை இருக்கிறதுனால நாம் எங்கே வேணால் போகலாம். அதுதான் அழகு. ஒரு இடத்துல உறுதியாக இருப்போம், வேற எங்கேயும் போக வேண்டாம்னு பதில் அவரே சொல்கிறார், சொல்ல மாட்டார். இப்போ குருவை வந்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடைக்கிறாப்போல் ஆகிடும். குருநாதனை எல்லாம் அவாவா குருவை பகவான் தான் எல்லாரும் சொல்கிறா, என் குருநாதர் கடவுளுங்கிறா. இப்போ கடவுளை ஏன் ஒரு நேம் அண்ட் ஃபார்முக்குள்ளே லிமிட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? எனக்கு இந்த ரூபத்தில் பிடிக்கும்னு நீ சொல்லலாம், அதில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்டு இல்லை இல்லையா? கிருஷ்ணர் ராமர் ஒன்றுன்னு ஆஞ்சநேயருக்கு தெரிஞ்சுது, ஆனால் நான் ராமரை தான் தரிசனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டார் கிருஷ்ணர்கிட்டயே. அவரோட பக்தி அவ்வளோ உறுதியாக இருந்ததுனால கிருஷ்ணர் ராமராக தரிசனம் கொடுத்தாருன்னு சரித்திரத்தில் இருக்குது. அப்படி நமக்கு பக்தி இருந்தால் எந்த மகானை பார்த்தாலும் அந்த மகானுக்குள்ளே நம்ம சுவாமி நமக்கு தெரியணும். அது சுவாமி சொன்ன ஒரு இடத்துல உறுதியான நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணால் போகலாம்னு. அப்புறம் நாமாஜி அவரோட கிளம்பி போனார். புட்டபர்த்திக்கு ஃபஸ்ட்டு போகிறார். ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸோடு தான் போயிருக்கார் அவர். என்னடா பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறதா வேண்டாமா, இந்த மாதிரி குழப்பமெல்லாம் வரும் இல்லையோ. அங்கே பாபா லெக்சர் கொடுத்துன்னு இருக்கார். ஞான அனுபவம் புக்கில் இது சில பகுதிகள் எழுதப்பட்டிருக்கு, சிலது எங்கள்கிட்ட அவர் மொத்தமாக சொன்னது இன்சிடெண்ட்டு, இதில் இல்லாததும் 1-2 வரும். லெக்சரில் இவர் உள்ள நுழையிற போது ஞானானந்த சாமி பற்றி பேசுகிறார் மைக்கில். இவர் தூக்கி வாரி போட்டுருது, ஏன்னா நம்ம சாமியை பற்றி பேசுகிறாரே அப்படின்னு. நிறைய மகான்களை ரெஃபர் பண்ணிட்டு ஒருத்தர் சாமியை பற்றி சொல்லியிருக்கார். இவருக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் உபன்யாசம் முடிஞ்சது. பஜனை வந்து அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. சும்மா யார் வேணாலும் பூந்து பாடுறேன்னு கண்ணா பின்னாலாம் பாடிட முடியாது. அந்த ரெகுலேட்டட் சிஸ்டத்தில் யார் பாடலாம்னு இருக்கோ. நான் சாய் பஜன் நிறைய பார்த்துருக்கேன். மாமா அடுத்து நீங்கள் பாடுங்க, மாமி நீங்கள் பாடுங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டா. சாமியை பார்த்துன்னு எல்லோரும் இப்படி உட்காந்துருப்பா. அந்த ஆர்டரில் அவள் தானே பாடிட்டே போவான். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த கண்ட்ரோல் வந்து நடுவில் இருக்கு, இவா யார்கிட்டையுமே இல்லை. அப்போ ராஜா ரெட்டிங்கிறவர் தான் அப்போ பஜனை லீட் பண்ணிட்டு இருந்தாராம். அவரை மீறி யாரும் அங்கே பாட முடியாது. அவர் தான் நாமாவளி பஜனை பண்ணுவார். ஒரு சாய் சமிதியில் பஜனை முடிஞ்ச உடனே இது அப்புறமா நடந்த சம்பவம் ஞாபகம் வருது, நடுவில் சொல்கிறேன். பாபாவோட மெசேஜ் படிப்பா. பஜனை முடிஞ்ச உடனே அது ஒரு நல்ல பழக்கம் தெரியுமோ, வெறும் பாடிட்டு ஏந்து வரப்படாது. பாடிட்டு எந்த மகானோட சன்னிதானத்தில் நம்ம இருக்கோமோ அந்த மகானோட மெசேஜ் சொல்லணும் நமக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அன்றைக்கி சொல்லும்போது சொன்னால், பக்தி தான் முக்கியம், ராகதாளங்கள்லாம் எதிர்பார்க்கலை. ஆனால் பக்தியும் இல்லாமல், பாவமும் இல்லாமல், ஸ்ருதியும் இல்லாமல், தாளமும் இல்லாமல் நீங்கள் பாடுறேன்னு வந்து நாங்கள் உட்கார்ந்துட்டுருக்கேன், எனக்கு நீங்கள் 1 மணி நேரம் தண்டனை கொடுக்குறேன்னு பாபா சொன்னார்னு படித்தா. புரந்தரதாசர் சொல்கிறார், கேளனு ஹரி தாளனு தாள மேளகளிದ್ದು பிரேம இல்லத கான. என்ன பக்கவாத்தியெல்லாம் பிரமாதமாக இருக்குது, ஓஹோன்னு இருக்குது மியூசிக்கு, பக்தியே இல்லை, அது வேண்டாம். நாமதேவர் சொல்ற கண்டி பிரேம தாட்டே நயனி நீரலோட்டே ஹிருதயி பிரகட்டே நாமரூப். கண்ணில் தாரதாரியாக தண்ணி வரணும், பாண்டுரங்கான்னு சொல்ல முடியாமல் தொண்டை தழுதழுக்கணும், உள்ளே இருக்கிற விட்டல் கண்ணுக்கு தெரியணும், அது பஜனைங்கிற. பக்தி பாவமும் இல்லாமல், ராகதாளமும் இல்லாமல், சுத்தியும் இல்லாமல் அப்படி ஒரு பஜனை பண்ண வேணாமே, மனோலயம் இல்லையே அதில். அப்படி டிசிப்ளின்டாக அவர் பாடின்னு இருக்கார், எல்லோரும் கேட்டுருக்கான். இவர் கூட போனவர், நீங்கள் பாகவதை தான் நீங்கள் பாடுங்கன்னு. ஒரு முறையாக போயின்னு இருக்குப்பா, அப்படிலாம் படக்குன்னு பாடக்கூடாது, தப்பு. அவருக்கும் தெரியும், இவராவது ஃபஸ்ட் டைம் புட்டபர்த்திக்கு வரார், அவருக்கு தெரியும் அப்படிலாம் பாட முடியாதுன்னு. ஒரு ஆசை, நான் வேணால் சொல்லட்டுமா, எல்லாம் வேண்டாம், சும்மா நான் கேட்க தான் வந்திருக்கேன். பாடின்னு இருக்க. நாமாவளியாக இருக்கிறதுனால யார் வேணாலும் திருப்பி பாடலாம். நிருபம குண சதனா சரணா நீரஜதள நயனா நிருபம
குணசதனா சரணா நீரஜதள நயனா காஷாயம்பர வேஷதாரண கலியுக அவதாரா காஷாயம்பர வேஷதாரண கலியுக அவதாரா நித்யரஞ்சனா நிர்மல சரிதா நிருபம யோகீந்திரா நித்யரஞ்சனா நிர்மல சரிதா நிருபம யோகீந்திரா மகாதேஜ நடராஜ விராஜ மகாதேஜ நடராஜ விராஜ ஆசபாசநாசஈசா நிருபம குண சதனா சரணா நீரஜதளநயனா காஷாயம்பர வேஷதாரண கலியுக அவதாரா. இதெல்லாம் எங்கள் சித்தி சொல்லி கொடுத்த நாமாவளி. பஜனை நடந்துட்டு இருக்கு. பாபா வரார். இவர் அப்படி பார்த்துட்டு இருக்கார். ஒரு ஸ்பெக்டேட்டர். அலட்சிய பாவமும் இல்லை, பக்தியும் இல்லை, பார்த்துட்டு இருக்கார். இதெல்லாம் அவரே சொன்னது என்கிட்ட. பாபா அவர் நிறுத்தி கை காட்டினார். அவர் பாடினவர் நிறுத்தினார். தினம் இப்படி நாமாவளியாக பாடின்னு இருக்கோமே, இன்றைக்கி இந்த பத்ராஜல ராமதாசர் புரந்தரதாசர் இவா பாட்டெல்லாம் இருக்கிற சம்பிரதாய பஜனை பாடுவோமா அப்படின்னு சொல்லியிருக்கார். பிருந்தாவன பஜனைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திவ்யநாம பஜனைன்னு சொல்கிற மாதிரி விளக்கு வச்சு ஆடுறது பிருந்தாவன பஜனைன்னு பேர். அப்படி பண்ணுவோமான்னு கேட்டிருக்கார். அவர் ராஜா ரெட்டி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லியிருக்கார். டக்குன்னு இவரை பார்த்து, இவருக்கு தெரியுமே இவர் பாடுவாரேன்டாராம். இவர் தூக்கி வாரி போட்டது. இவர் யாரும் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலை. தண்டபாணி பாகவதர் அவர் பஜனை சம்பிரதாயம் தெரியும்னு அவருக்கு எப்படி தெரியும்னு இவர் ஆச்சரியப்படுறார். ஓ இவரும் ஒரு மகான் தான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிருக்கார். அன்றைக்கி பஜனை நடந்திருக்கு. பாபா இவாளோட திவ்யநாமத்தில் ஆடியிருக்கார். நான் தபோவனத்தில் பஜனை நடக்கிறத சுவாமி திவ்யநாமத்தில் ஆடி எத்தனையோ பக்தாள் பார்த்துருக்கா. நாமாஜி சொல்லியிருக்கார், கிருஷ்ணபிரேமி அண்ணாவே சொல்லியிருக்கார். அவர் பிரம்மனிஷ்டர், சதாசிவ பிரம்மேந்திராள் மாதிரி பிரம்மனிஷ்டர். ஆனால் பஜனையில் ஆடி குதிப்பார்னு அண்ணா சொல்லியிருக்கார். அதனால் அந்த மாதிரி பாபாவே திவ்யநாமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கார். நாமாஜிக்கு சம்பிரதாய பஜனை பாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. கண்ணால் கற்பனை பண்ணி தான் மனசில் நினச்சி பார்க்கணும். அதை பார்க்க முடியாத காட்டிய மனசால் மனக்கண்ணால் பார்க்கணும். அப்படி பாபா சுற்றி பஜனை பண்ணியிருக்கார். இவருக்கு ரொம்ப நிறைவாயிடுத்தேன். சரி, நம்ம தப்பாக நினச்சிட்டோம். எல்லா மகான்களும் ஒன்று தான், நமக்கு சுவாமிதான்னு இருந்துட்டோம். இவரும் சுவாமி தான், அது புரிய வைக்கிறதுக்காக சுவாமி இங்கே அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு நினச்சின்னு இருக்கார். மறுநாள் கார்த்தால முன்னாடி யார் எழுதி கேட்குறாளோ அவளை சில பேர் மட்டும்தான் உள்ளே போய் பார்க்க முடியும். பாத நமஸ்காரம்னு உள்ள கிட்ட போய் திருவடி தொட்டு நமஸ்காரம் பண்ணுவாள். அவள் வேணுங்கிற பிரார்த்தனை என்னமோ வரங்கள் என்னமோ கேட்டுப்பா. அது ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கார், நான் நம்ம 2 பேருக்கும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. என்னை கேட்காம நீ எனக்கேன்னு சொன்னேன், நீ போயிட்டு வா, எனக்கு சுவாமி இருக்கார் போரும்பா, நான் வரல, நீ போயிட்டு வா. வந்துட்டேன், சந்தோஷம். அவரும் பெரிய மகான் தான். பாத நமஸ்காரம் பண்ணி எனக்கு இது கொடுக்கும் அது கொடுக்கும்னு கேட்குறதுக்கு எனக்கு அபிப்பிராயம் இல்லை, நீ போயிட்டு வான்ட்டேன். சந்தர்ப்பத்தை ஞாபகம் வருது, நடுவில் சொல்கிறேன். ஒரு அம்மா நம்ம சுவாமி சித்தியானத்துக்கு அப்புறம் சுவாமிகிட்டே இருந்தவா. அவள் பிள்ளை விஷயமாக கேட்குறதுக்காக மகாபிரிவாளை தரிசனம் பண்ண போகிறா. பெரியவா சொல்கிறார், வந்துட்டேன், நமஸ்காரம் பண்ணிட்டு போ, வரம் கேட்குறதுனா அங்கே போய் கேளு அப்படி. அது எந்த மகானை வேணாலும் தரிசனம் பண்ணலாம். பிரார்த்தனை நம்ம குருநாதர்கிட்ட தான் பண்ணணும். அவர் ரூபத்துக்குள்ளேயே நம்ம சுவாமி தான் இருக்கார். ஆனால் நம்மளோட பக்தியை சேனலைஸ் பண்ணுறதுக்கான வழி அது. தேகின்னு எங்கே கேட்க முடியும்? குருநாதன்கிட்ட கேட்கலாம். பாக்கி எல்லா இடத்தையும் அவர் இருக்காருங்கிற பாவனையோடு உணர்ந்து நமஸ்காரம் பண்ணலாம். இவர் வரலேன்னு விட்டார். அவர் ஃப்ரெண்டு உள்ளே போயிட்டார். இவர் கேட்குறார், அந்த பாடினார பாகவதர் எங்கே? அவர் வெளியில் நிற்கிறார். என்ன உள்ளே வரலையாம்மா அப்படின்னார். இல்லை, அவர் என் குருநாதரே எனக்கு எல்லாம் கொடுக்குறார், எனக்கு ஒன்றும் கேட்கணுங்கிறது இல்லை. அப்படியா, சரி, நான் அவரை பார்க்கணுன்னு சொல்லி கூட்டின்னு வா. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உள்ளே போகிறார். போனோடனே நமஸ்காரம் பண்ணார். அவர் சொல்கிறார்,
என் குருநாதன் எனக்கு எல்லாம் கொடுக்குறாரு, எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லக்கூடியது எப்பேற்பட்ட குரு பக்தியே தெரியுமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் ஒன்று கேட்கணுமே அப்படின்னாரா? சுவாமி சொல்லுங்க, ரொம்ப நாள் தபோவனம் வரணுங்கிற எண்ணம் இருக்குது, நான் அப்படி கேட்டுட்டேன்னு சாமிகிட்ட சொல்ல முடியுமா? அவசியம் சொல்கிறேன். விபூதி பிரசாதம் மட்டும் அவர்கிட்ட வாங்கிட்டு கிளம்பிட்டார். நேரம் மெட்ராஸுக்கு வரல, நேரம் தபோவனம் போயிட்டார். இவர் என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சுவாமி சொல்கிறாராம் அங்கே நடந்தது பூரா. என்ன அவள் சர்வாந்தரியாமி தானே, அவள் இல்லாத இடம் என்ன, அவளுக்கு நம்ம சொல்லி தானே எல்லாம் தெரியணும். அவரோட பிரார்த்தனையும் சொன்ன உடனே அது வரல சொல்லிவிட்டு அதை மட்டும் சுவாமி சொல்லலை. அவர் என்ன கேட்டாருங்கிறத அதை இவரே சொல்ல விட்டார். சொன்னதுக்கப்புறம் அப்படியா, நேரம் வரும் சொல்லுவோம் அப்படின்ட்டாராம். அப்புறம் இவர் ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டார். இங்கே மெட்ராஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. திடீர்னு ஒருனா அவருக்கு மெசேஜ் வருது, ஸ்டார்ட் இமீடியட்லி சுவாமின்னு டெலகிராம். அப்போல்லாம் டெலகிராம் தானே. இவர் கிளம்பி தபோவனம் போயிட்டார். சுவாமி என்ன விஷயம்? முக்கியமானவா ஒருத்தர் இன்றைக்கி ராத்திரி வரப்போகிறா, அதனால் நம்ம இங்கே இருப்போம். சரி, சாமிகிட்ட போய் யாருன்னு கேட்கக்கூடாது, காத்துட்டுருக்கார். அங்கே உள்ள வாழ விசாரித்தார், யாருக்கும் ஒன்றும் அப்படி தகவலாக தெரியல. ராத்திரி இவர்கிட்ட சொல்லி பூர்ண கும்பம் தயார் பண்ணி வச்சுட்டு வாசலை நிற்க சொல்லியிருக்கார். இப்போ பூர்ண கும்பம் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப பிரியமாக போல் இருக்க அப்படின்னு இவர் நின்றுட்டுருக்கார். ஆனால் நேரம் ரொம்ப நேரம் 10 மணிக்கு மேலே இருக்கும். அப்போ தான் ஒரு கார் வந்து நிற்கிறது. அதுக்குள்ளே சத்யஜய பாபா இறங்குறார். இவருக்கு ஆச்சரியம். பாபா மந்தகாசமாக சிரிக்கிற இவரை பார்த்துட்டோம். இவர் கையை அப்படி பிடிச்சிட்டே அவர் உள்ளே வந்திருக்கார். பூர்ணகும்பம் கொடுத்து அவர் உள்ளே கூட்டின்னு வந்திருக்கார். உள்ளே வந்த உடனே சுவாமி தன்னோட ரூம்லேருந்து வெளியில் வந்து நாமாஜி என்கிட்ட சொன்னது அப்படியே அவரை கைத்தாங்கலை ஆலிங்கனம் பண்ணி உள்ளே கூட்டின்னு போனாராம் பாபாவை. அப்புறம் கதவை சாத்தின்னு விட்டா. உள்ளே 1/2 மணியோ 1 மணியோ இருந்திருக்கா, என்ன பேசினான்னு தெரியாது. வெளியில் வரும்போது 2 பேரும் அப்படி சிரிச்சுட்டே வெளியில் வந்தால் பாபா நாமாஜிட்ட தேங்க்யூ தண்டபாணி அப்படின்ட்டு கிளம்பிட்டாராம். இது எங்கள்கிட்ட சொன்னது ஞான அனுபவம் புக்கில். இதில் சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாய் மிராக்கிள்ஸுங்கிற ஒரு சைட்லேயுமே இந்த விஷயத்தை யாரோ டைப் பண்ணி போட்டிருக்கா. இந்த எல்லாமே அதில் இருக்குது, அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாமாஜி எங்கள்கிட்ட சொன்னார். அதனால் எங்கே வேணால் போகலாம்ப்பா, எந்த மகானி தரிசனம் பண்ணலாம். நம்ம சுவாமி சொல்லியிருக்கார் ஞான என்ப வழியில் என்ன இருக்குது தெரியுமோ, ஒரு மார்க்கம் ஒரு குரு ஒரு மந்திரம் என்று நிலைப்பட வேண்டும்னு சொல்கிறார். சும்மா அங்கங்கே போய் சாமான் வாங்குற மாதிரிலாம் போய் குழப்பிக்கப்படாது. அடுத்த சென்டென்ஸ் என்ன, ஆங்காங்குள்ள ஜீவன் முக்தர்களை கண்டு தரிசித்து அவர்கள் சேவையில் ஈடுபட வேண்டும்ங்கிறார். இதனது இப்படியும் சொல்லிட்டு இப்படியும் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, குகை நம சிவாயர்கிட்ட இருந்த குரு நம சிவாயரை குகை நம சிவாயர் சிதம்பரம் போனுட்டார். நான் உங்களை விட்டு போக மாட்டேன், அங்கே மட்டும் யார் இருக்காங்கிறார் அவர். நீ அங்கே போய் பாரு, நடராஜர் தெரிஞ்சால் திருப்பி வந்துடும், நான் தெரிஞ்சால் அங்கேயே இரு அப்படின்னு விட்டார். அதுதான் உண்மையான குரு பக்தி. எல்லா இடத்தையும் நம்ம குருநாதனை பார்க்கணும், அந்நிய ரூபமாக பார்க்கக்கூடாது. இதை சுவாமி வந்து நாமாஜிக்கு தெரியப்படுத்தி, நாமாஜி எங்களுக்கு சொன்ன சம்பவம். நம்ம கிரகத்தில் உள்ளகரத்தில் இருந்த பொழுது அங்கே பக்கத்தில் சாய் சமிதி உண்டு. அவள்லாம் வந்து மாதத்தில் ஒரு நாள் பஜனை பண்ணுவாள். பெரிய ஹால் இருந்தது. அங்கே சம்பிரதாய பஜனை நடந்திருக்கு, சாயி பஜனை நடந்திருக்கு, திருப்புகழ் பஜனை நடந்திருக்கு, அபங்க பஜனை நடந்திருக்கு, நிறைய சத்சங்கம் நடந்திருக்கு. கிருஷ்ண பிரேமண்ணா வந்திருக்கா, மகாராணி முரளிதர சுவாமிஜி வந்திருக்கார், நித்யானந்த சுவாமிகள் வந்திருக்கார், சதாசிகிரி சுவாமிகள் வந்திருக்கார், நிறைய பாகவதாலாம் வந்திருக்கா. அப்படி ஒரு சன்னிவேசம் அங்கே. இப்போ கோவிந்தபுரத்தில் இருக்கிற பாதுகா மண்டபத்துக்கு ஒரு முன்னோடியாக சொல்லலாம். அப்படி இருந்தது அந்த இடம், வீட்டு மாடியில். இப்போ சமிதியிலேருந்து வந்து பஜனை பண்ணுவா, நாங்கள்லாம் கூட இருந்து கலந்துப்போம். அன்றைக்கி 23 நவம்பர் பாபாவோட ஜெயந்தி. பாபா வந்து கார்த்திகை மாதத்தில் அவருடைய அவதாரம். கார்த்திகை சோமவாரம் பூஜை பண்ணியிருக்கா, மறுநாள் மங்களவாரத்துடைய கார்த்தாலேங்கிற மாதிரி சில புஸ்தகத்தில் போட்டிருக்கு. ஆருத்ரா நட்சத்திரம்னு போட்டிருக்கு. ஆனால் எல்லாரோட கன்வீனியன்ஸுக்காக 23 நவம்பர்னு ஸ்டாண்டர்டாக வச்சுனுட்டா. அப்போ யோகி ராம் சுரத்குமார் சுவாமிக்கு வந்து கார்த்திகை மாதத்து சுவாதி நட்சத்திரம்,
ஆனால் அது டிசம்பர் 1ன்னு ஸ்டாண்டர்டாக கொண்டாடுறான் ஒரு கன்வீனியன்ஸுக்காக. அப்படி 23 நவம்பர் ஸ்டாண்டர்டாக பண்ணுறா. அன்றைக்கி பாபா பர்த்டே ஹோல்டே செலிப்ரேஷன் வச்சுருக்கா. அதுக்கு இது மாதிரி பண்ணிக்கிட்டோமா சாய்ராம்னு கேட்டான். நல்லா பண்ணிக்கோங்க, ஆனந்தமா, வீடு அதுக்கு தான் இருக்குது. ஸ்ரீமத் பாகவதத்தில் பிருத்து மகாராஜா சொல்வர், சனகாதிகள் வரும்பொழுது, ஒரு வீடுன்னு இருந்து அங்கே சாதுக்கள் பாகவதால் வரலன்னா அது வீடு இல்லை, பாம்பு புத்தும், அது வேஸ்ட். அது ஆற்றுக்கு 4 பாகவதால் வரணும், வைதிகால் வரணும், சாதுக்கள் வரணும், அதுதான் வீட்டுக்கு அழகு. நாள் பூரா பண்ணுங்கோ அப்படின்ட்டேன். அவள் கார்த்தால ஒரு பூஜை மாதிரி வச்சுருந்தா, சாயந்தரம் பஜனை வச்சுருந்தா, கோஷ்டியாக பண்ணால் அவள்லேயே சமிதி வெவ்வேறு இடத்துலேருந்து சாயந்தரம் குழந்தைகளுடைய புராண நாடகமெல்லாம் இருக்குன்னா நம்ம சத்குரு ஞானானந்த பகவான் விட்டல் பாபாவில் அலங்காரம் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணினான். நங்கநல்லூர் குருவாயூரப்பன் கோவில் நாராயண பிரவசன மண்டபத்தில் நாராயணி உபன்யாசம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோடது நடந்துட்டுருக்கு. அன்றைக்கி பூர்த்தி. நான் அண்ணா அங்கே வரணும்னு கேட்டுட்டேன். அதான் முதல் தரம் அண்ணா வரப்போகிறது. அப்போ அதுக்கு அவர் தங்கியிருந்தார் நங்கநல்லூர் ஆத்திர, சோமசுந்தர மாமான்னு பேர் ஆத்திர தங்கியிருந்தார். அங்கே போய் காத்தாலேருந்து காத்துட்டுருக்கேன் அண்ணாட்ட. நிறைய கூட்டம், நிறைய பக்தாள் வந்துட்டுருக்கா. அப்புறம் சந்தர்ப்பம் வந்தது, போய் நமஸ்காரம் பண்ணேன். நான் அண்ணாட்ட பேசுறதுக்கு முன்னாடி அந்த மாமா கேட்டார், என்ன விஷயம்பான்னு. அது மாதிரி இல்லை அவாவா ஆற்றுக்கு வாங்கன்னு கூப்பிடாதீங்கப்பா, நீ கதை முடிகிற நாள் லேட்டாகிடும், எல்லாம் முடியாது அப்படின்னு. நான் கேட்டு பார்க்குறேன்னா, அவர் வராரு வரல, அது அவரோட விருப்பம், கேட்டு பார்க்குறேன். அப்புறம் அண்ணா வந்தால் நமஸ்காரம் பண்ணேன். அப்போ நாங்கள் உள்ளகரத்தில் ஒரு வீட்டு மாடியில் பஜனை மடம் வச்சுருந்தோம். அது கொஞ்ச நாள் நடந்தது, ஒரு வருஷ காலம். அதுக்கப்புறம் அது யார் கொடுத்தாலும் அவளே எடுத்துன்னுட்டான். அப்புறம் இன்னொரு வாடகை வீட்டில் தான் பண்ணோம். அங்கே தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. அந்த 2வது வந்த இடத்துல தான். அப்போ அந்த முதல் இடத்துல அந்த இடம் கைவிட்டு போனது, அதுக்கு தெருவாக போய் பஜனை பண்ணி உஞ்சி உறுத்தி பண்ணி நாங்கள் ஃபண்டு கலெக்ட் பண்ணது, அது மாதிரி ஒரு சன்னிதான சுவாமிக்கு பண்ணணுங்கிற எண்ணம் அது முடியாமல் போனது எல்லாத்தையும் நான் அண்ணாட்ட சொன்னேன். அண்ணா அப்படியே கையை அப்படி வச்சுன்னு கேட்டார். கேட்டுட்டு, இப்படி ஒரு ஹால் வேணுமே நமக்கு, அப்படி இடத்த காட்டினார். பஜனை பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணுமே, அமையும் அப்படின்னார். அன்றைக்கி அது ஆறுதல் வார்த்தை தான். கோவிந்தபுரத்தில் அது அமைஞ்சு அண்ணாவும் குருஜியுமே திறந்து வச்சா. அப்போ சத்திய வாக்காக இருந்தது இல்லையா? அப்படி நடக்க போகிறதுலாம் அன்றைக்கி தெரியாது. அப்புறம் இந்த மாதிரி சொன்னேன், இன்றைக்கி மாதிரி இங்கே ஒரு தெருவில் இருக்கேன், சத்சங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம், அண்ணா அனுகிரகம் பண்ணணும், வரேன் அப்படின்ட்டேன். எத்தனை மணிக்கு? சாயந்தரம். நான் வண்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, என்கிட்ட ஒரு பழைய சைக்கிளை தவிர என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஆனால் அண்ணா சொன்னார்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் வண்டியே இருக்குது வந்துடுறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் அண்ணா உள்ளே போயிட்டேன். இந்த மாமா சொன்னார், சாதிச்சுட்ட போல் இருக்கேன் நீ அப்படின்னா. இல்லை மாமா, ஆசை கூப்பிட்டேன். இல்லை இன்றைக்கி நிறைய இடத்துக்கு போகிறார். அங்கே தர்மலிங்கேஸ்வர் கோயில்கிட்டக்க போகிறார், அங்கே தவே பாகவதராத்துக்கு போகிறார். அங்கேருந்து உங்கள் கிட்டக்க தான் இருக்குது, ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் 2 minutes அப்படின்னு அந்த மாமா. அது அவரும் நானும் தீர்மானம் பண்ண முடியாது, அவர் ஆர்கனைசர், அதனால் அவர் சொல்கிறது கரெக்டு. பட் நம்ம தாபம் நமக்கு அதிக நேரம் இருக்க மாட்டாரா, நமக்கு தோணுமோ இல்லையோ. அங்கே தர்மலிங்கேஸ்வர் கோயில் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அவரை சைக்கிளில் விரட்டிகிட்டே போகிறேன். ஞானேஸ்வரம் குழந்தை அவனையும் அழிச்சுட்டு போகிறேன். போட்டு இங்கேருந்து அண்ணாவுக்கு சாரத்தியம் பண்ணுறவர் ராஜா எடுத்தாருன்னா விர்ன்னு கார் ஸ்பீடு, டயர் 4 ரோட்டில் படுறதா இல்லையான்னு தெரியாது, அப்படி இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக சைக்கிளில் விரட்டின்னு போக முடியுமா? தவே பாகவதராத்துக்கு வந்துட்டு அண்ணா காரில் ஏறிவிட்டார். நீ போயிட்டாரு, நான் அங்கே தான் வரேன் அப்படின்னார். எங்கேருந்து இந்த வண்டிக்கு முன்னாடி நான் போகிறது? வண்டி எடுத்துட்டா, ரூட்டு சொல்லிவிட்டேன். சொல்லிவிட்டு நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மிதிச்சுன்னு போகிறேன் வேகமாக. நீங்கள் இங்கே தெருக்கிட்ட வந்தவுடனே என்ன ஆகிடுது, ஆற்றுக்கு ஒரு 30-40 அடி தள்ளி இருக்கும்போது செயின் அருந்துடுத்து. வண்டியை ஒரு ஓரம் கட்டிட்டேன், ஓட ஆரம்பிச்சுட்டேன் குழந்தையும் கூட்டிகிட்டு. அண்ணா பார்த்துட்டாரதே, வண்டியை நிறுத்த சொல்லிவிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, வா 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 அப்படின்னு, ஏறிக்கோ அப்படின்னார். உட்காந்துக்கோ அப்படின்னார். அவர் பக்கத்தில் எங்கேருந்து நம்ம உட்கார்றது? வண்டிக்குள்ளே நிற்க முடியாது, அவன் ஓடுற வேகத்தையும் விழுந்துருவேன், உட்கார் அப்படின்னா. நடு ரோட்டில் சைக்கிளை நிறுத்திட்டியே, யாரும் எடுத்துன்னு விட போகிறான்னு. இல்லை நான் ஒன்றும் ஆகாது. அப்புறம் ஆற்று வாசலில் இறங்கிட்டார். பூர்ண கும்பம் கொடுத்தோம்.
அப்போ தான் அண்ணாட்ட சொன்னேன். எனக்கு தோணலை, அண்ணா வரார் அப்படிங்கிறது இருக்குது. ஆஹா, இவா ஃபங்க்ஷன் நடக்கிறதே அப்படின்னு நினச்சிட்டு, அண்ணா சத்யசாய் பாபாவோட ஜெயந்தி பண்ணிட்டு இருக்காவா, பண்ணட்டுமே, நம்மளும் கலந்துப்போம் அப்படின்ட்டேன். பாவ தர்மத்தில் எழுதியிருக்கார், எத்தனை விதமான தர்ம காரியங்களை பாபா பண்ணியிருக்காருங்கிறத எழுதிட்டு, அவள் பக்தாளை பற்றி எழுதிட்டு, பிரேமிக்கனுக்கு சத்யசாய் பாபா மேல் பெருமதிப்பு உண்டுன்னு அந்த ஆர்டிகளை பூர்த்தி பண்ணியிருக்கார். அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. நம்மளும் கலந்துப்போமேன்னு. அப்புறம் அவாட்ட கிடுகிடுன்னு போய் இது மாதிரி கிருஷ்ண பிரேமன் வர, அவளுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம குருநாதரோட ஜெயந்தி கொண்டாடுறது இன்னொரு மகான் வராருன்னா எவ்வளோ சந்தோஷம். மாடிக்கு வந்தார், அழகாக அவள் ஜம்முன்னு உட்காண்டிருந்தா. போய் அண்ணாவுக்கு ஒரு சேர் போட்டிருந்தேன், உட்காண்டார். அண்ணாவுக்கு பாத பூஜை பண்ணோம். இவா பஜனை பண்ணிகிட்டே இருந்தா. அப்புறம் இவாளுடைய ட்ராமா ஆரம்பம். குழந்தைகள்லாம் நடிக்க போகிறது. இந்த மாமா வந்து லேட் பண்ணிட்டு இருக்கேனே, டென்ஷனில் இருக்கார். 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடப்படாதுன்னு அவரோட கவலை. அவருக்கு பாவம். அங்கே இன்றைக்கி உபன்யாசம் பூர்த்தி என்னங்க, நல்ல ஒரு குருவாயூரப்பன் கோயிலில். குழந்தைகள்லாம் ட்ராமா பார்ப்போமே, நம்ம பார்த்துருவோமேன்ட்டார். உட்காந்துட்டார். சுவாமிகிட்டையும் பாண்டவங்கள்ட்டையும் புஷ்பம் போடணும்னு புஷ்பம் கேட்டார். மாமா, அண்ணா எல்லா புஷ்பத்தையும் உங்கள் திருவடியில் போட்டேன்னு. அப்போ எடுக்காத, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னார். சுவாமிகிட்டையும் விட்டல்ட்டையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவல் கேசரி அண்ணாவுக்கு கொடுக்கணுன்னு ஆற்றுல பண்ணியிருந்தா. பாபா பஜன் நடக்கணும்னா நிறைய பண்ணியிருந்தது. அண்ணா எடுத்துக்கிறது போக பாக்கி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ட்ராமாவை கேட்டார். ஃபுல்லாக பார்த்தார். பார்த்துட்டு அந்த அவல் கேசரி நைவேத்தியம் பண்ணி உளுண்டு எடுத்து வாயில் போட்டுட்டார். எல்லாரையும் வர சொல்லு, கொடுக்குறேன் அப்படின்னார். இதை நான் நிறைய கதையில் சொல்லியிருக்கேன். நம்மளாக இருந்தால் இங்கே குறித்து அங்கே குறித்து அப்படி எடுப்போம். இல்லை, அது ஒரு மகானுடைய மைண்ட் எப்படி இருக்குங்கிறது அதுக்கு நான் தெரிஞ்சுட்டேன். அன்றைக்கி இந்த கிராஜுவலாக அது அப்படியே குறைஞ்சிட்டே வந்தது. அத்தனை பேருக்கும் ஒரே அளவு கொடுத்துருக்கார். அத்தனை பேருக்கும் வந்தது, ஒருத்தருக்கும் ஷார்ட்டேஜ் இல்லை. ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன்னா கூட நம்ம தான் அவா தான் இல்லையா. அவளுக்கு சந்தோஷம். பாபா பர்த்டே அன்னைக்கு அண்ணா கையால் பிரசாதம் வாங்கிக்கிறோம்னு சந்தோஷம். அப்படி நம்ம கிரகத்திலேயே பாபாவோட ஜெயந்தி போது அண்ணா வந்து அந்த உற்சவத்தில் கலந்துண்டு அவளை ப்ளஸ் பண்ணினது அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமும் எந்த ஒரு கும்பாபிஷேகம் நீங்கள் பாருங்கோ, எந்த ஒரு சத்காரியங்கள் பாருங்கோ, வாலண்டரியாக போய் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம்னு வந்து இறங்கிடுவான் சாய் டிவோட்டிஸ்லாம். யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டான். ஒரு ஹானர் கூட டிசிப்ளின்டாக வருவா. எல்லா கூட்டத்தையும் ஒழுங்குபடுத்துவா. பாபாவோட இடத்துக்கு தான் வருவோனுங்கிற பிடிவாதமும் அவளுக்கு இல்லை. எந்த ஒரு சத்சங்கமாக இருக்கட்டும், சர்வீஸ்க்கு கூப்பிட்டு எல்லாம் அங்கே வந்து நிற்பாள். இதுக்கு மேலே என்ன தெரியுமா, அவர் தன் திருமேனியை விட்டு 14 வருஷம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் சொரூபத்தோடு இருந்து எப்படி புட்டபர்த்தியை நடத்தினாரோ அப்படியே இன்னைக்கு நடக்கிறது. ஒரு அடுத்த வாரிசு பீட்டாதிபதியெலாம் யாரும் கிடையாது. யாரும் சக்ஸஸராக நியமிக்கலை. அந்த கண்ட்ரோல் எப்படி நடக்கிறது? எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா அது, இல்லையா? மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. என்ன இது தனக்குத்தான் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு முடியாது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு இதை பண்ண முடியுமான்னா, இந்த அற்புதத்துக்கெல்லாம் அடங்கினது தான் சித்ராவதி மணல்லேருந்து அவர் விக்கிரகத்தை எடுத்து கொடுத்தாருன்னு சொல்கிறதோ, அவருடைய திருவுருவத்துலேருந்து அமிர்தம் வந்து, இது மாதிரி நிறைய லீலைகள்லாம் இருக்குது அவரது, ஏராளமான லீலைகள். இது அத்தனையுமே தாண்டின லீலை எது? அவள் பண்ணிட்டு இருக்கிற ஜன சேவை. அவரே மானவ சேவா மாதவ சேவான்னு சொல்லுவார். விவேகானந்த சுவாமி இதுதான் மோட்டோவாக வச்ச ராமகிருஷ்ண மடத்துக்கு. ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச. உன்னுடைய மோட்சத்துக்கு பாடுபடு, உலகத்தில் எல்லாருக்கும் நன்மைக்கு பாடுபடுன்னு சொன்னார். ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடுறேன்னு இறங்கிடாதீங்கோ. ஏழை ரூபத்தில் வந்திருக்கிற பகவானுக்கு சேவை பண்ணுறேன்னு பண்ணுங்கோ. அதனால் அன்னதானங்கிற வேர்டை யூஸ் பண்ண மாட்டா. நாராயண சேவான்னு தான் பேர். அதுக்கு பேரே நாராயண சேவான்னு ஏதோ பெருமாள் படத்தை வச்சு லட்சார்ச்சனை பண்ண போகிறான்னு அர்த்தம் இல்லை.
ஏழைகளுக்கு அன்னத்தினால அர்ச்சனை பண்ணுறது, அந்த ரூபத்தில் பகவான் தான் இருக்கார். கொடுக்குறேங்கிற எண்ணமே இல்லாமல் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு அரசாங்கங்கள் பண்ண வேண்டிய, அவளாலும் பண்ண முடியாத எத்தனை தர்ம ஸ்தாபனங்கள் அவரால் நடத்தப்படுறதுங்கிறது ஒரு ஆச்சரியம். யார்கிட்டையும் டிக்கெட் புக்கு போட்டு வசூல் பண்ணதாக இன்னி வரையிலும் நான் கேள்விப்படலை. பணம் கொடுங்கோன்னு யார்கிட்டையும் கேட்ட மாதிரி இன்னி வரையிலும் கேள்விப்படலை. இவ்வளவு நடந்துருக்கு. அப்படி லட்சோப லட்சம் ஜனங்களுக்கு சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை இது வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் இதை வாழ்க்கையாக நடத்தி காட்டின அற்புதம் அவரோட அற்புதம். சத்யசாய்பாபா பக்தாள்னா இப்படி தான் இருப்பாங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. சாய் இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு வந்தா அப்படின்னா நல்ல புத்தி கூர்மை, நல்ல படிப்பு, நல்ல ஒழுக்கம், தர்மத்து சிந்தனை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நடைமுறையில். ராமகிருஷ்ண இன்ஸ்டியூஷனா இப்படி இருக்கா, சாய் இன்ஸ்டியூஷனா அப்படி இருக்கான்னு அப்படி சொல்கிற அளவுக்கு சத் பிரஜைகளை, நல்ல குடிமக்களை உண்டாக்கி அனுப்புகிறா. எவ்வளோ பெரிய சேவை இது! எத்தனையோ கிராமங்களுக்கு குடிநீர் வசதி பண்ணி கொடுத்தது நமக்கு தெரியும். நம்ம தெலுங்கு கங்கா திட்டம், கிருஷ்ணா நதி, அதுவே நமக்கு தெரியும். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு ஏழை ஜனங்களுக்கு, அவளால் அஃபோர்டபிலிட்டி இல்லாத ஏழை ஜனங்கள் இருக்குது, அவளுக்கு அற்புதமான வேர்ல்டு கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார். ஃபார் நத்திங்னு சொல்லக்கூடாது, ஃபார் லவ். பணம் இல்லை விஷயம், அதை தாண்டின பிரேமை. அவள் வாழ்க்கையே கொடுத்துருவா இல்லையா? பாபா சொல்கிறார், சரீரத்துக்கு வியாதி வருது அதுக்கு ஆஸ்பத்திரி, மனசுக்கு வியாதி வருது அதுக்கு பிரசாந்தி நிலையம்ங்கிறார். அதை நம்ம அனுபவிக்கலாம். ஒருத்தர் மகான் இல்லையான்னு எப்படி ஜட்ஜு பண்ணுறது? உருவத்தை வச்சா, லைஃப் ஸ்டைலை வச்சா ஏமாந்து போயிடுவோம். அவள் எங்கே இருக்காளோ, எங்கே திருமேனியை விட்டாலோ அந்த இடத்துக்கு போனால் சாநித்தியம் தெரியணும். சதாசிவ பிரம்மேந்திர அதிஷ்டானத்துக்கு நெரூருக்கு இன்றைக்கி போனால் கூட நீங்கள் அந்த வைப்ரேஷன் அனுபவிக்கலாம். தபோவனமாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், இன்றைக்கி போனால் அனுபவிக்கலாம். அந்த வைப்ரேஷன் அப்படியே தான் இருக்குது. இட் ஹஸ் பீன் ஸ்டோர்டு தேர், அங்கே இருக்குது. கோவிந்தபுரம் வந்தால் போதேந்திர சுவாமிகள் சாநித்தியத்தை அனுபவிக்கலாம். அப்படி புட்டபர்த்தியில் அத்தனை காரியங்களும் அதிஷ்டானத்துக்குள்ளே இருந்துட்டு பாபா நடத்துகிறார். திருமேனி விட்டதுக்கப்புறமும் ஒன்றும் குறையலை. சனாதன தர்மத்தை எப்படி செலுத்தணுங்கிறத அவர் வாழ்க்கையில் நடந்து காட்டினதுனாலே அவருடைய மேகசினுக்கே சனாதன சாரத்தின்னு தான் பேர். அப்படி கிருஷ்ணன் சாரத்தியம் பண்ணி அர்ஜுனனை கூட்டின்னு போன தர்ம பாதையில் நம்மளை யார் கூட்டின்னு போக முடியும்? ஞானிகள், மகான்கள் தான் கூட்டின்னு போக முடியும். அப்படி நம்ம தேசத்துடைய அற்புதமான மகான்களில் ஒரு மகான், அவருடைய 100ஆண்டு விழா இப்போ கொண்டாடப்படுறது. அவரை தரிசனம் பண்ணி திருவடியை தொட்டு சத்சங்கத்தை கலந்துக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சதை இந்த நேரத்தில் நினச்சிண்டு அவருக்கு நம்முடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிச்சுக்கிறோம். முதல்லையே சொன்னாப்புல குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சுப்பிரமணிய சுவாமிங்கிற குருட்டேன்னு ஆரம்பித்து நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் சத்சங்க பிரயாணம், சுப்பிரமணியம்னு பாடுற சாயிநாதருடைய பஜனையில் வந்து தைக்கிருத்திகள் அவதாரம் பண்ண ஞானானந்த சுவாமியோட லயமாகி எல்லாம் ஒன்னொரு சுவாமி கற்றுக் கொடுத்ததுனால எல்லா மகான்கள் ரூபத்திலையும் எல்லா சாதுக்கள் வடிவத்திலையும் நம்ம சுவாமியே பார்க்குறோம். இன்னைக்கு கண்ணு முன்னாடி நடமாடின்னு இருக்கிற மகான்களோ, இதுக்கு முன்னாடி இருந்து திருமேனியை மறைச்சண்ட மகான்களோ, உபதேசங்கள் ஒரே மாதிரி இருக்குது, வழிகாட்டுதல் ஒரே மாதிரி இருக்குது, கருணை ஒரே மாதிரி இருக்குது, அன்பு ஒரே மாதிரி இருக்குது. இந்த ஒரு யூனிஃபார்மிட்டி தான் அவளோட யூனிவர்சல் மெசேஜ். இதை நம்ம எடுத்துக்கணும். அப்படி பாபா மேலே 81, 82 நினைக்கிறேன் ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருந்தேன். அது அந்த காலத்தில் ஞானானந்த மண்டலில் தத்தாத்திரேயன் மேலே ஒரு பாட்டு பாடுவான். அந்த டியூனில் எனக்கு இது வந்தது. அது வரிகள்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி எழுதி வச்சுருக்கேன். அதை பாடி நம்ம அதை பூர்த்தி பண்ணிப்போம். கடைசியில் பார்த்தா தத்தாத்திரேய அவதாரமாக ஷிர்டி பாபாவை சொல்கிறது, ஷிர்டி பாபாவோட சுரூபமாக சத்யசாய் பாபாவை சொல்கிறதுனால அந்த டியூன்லேருந்து எடுத்ததுங்கிறதுக்கும் அது ஒரு பொருத்தமாக அமைஞ்சு போச்சு. அதே மாதிரி பாபாவோட சரணத்தை தொடும்போது ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது, மாவுலியோடைய அதிர்ஷ்டானத்தை நமஸ்காரம் போது வைப்ரேஷன் கிடச்சிதுங்கிறது வாழ்க்கையில் நடந்த சத்தியமான இன்சிடெண்ட்டு.
இதை சொல்கிறேன். இன்றைக்கும் ஞானேஸ்வர மகாராஜோட சமாதி சோகலா அப்படின்னா இது நம்ம பிளான் பண்ணது இல்லையே, இப்படி தான் நடக்கணும், இந்த தினத்தில் அவள் 2 பேரும் ஸ்மரிச்சுக்கணும்னு சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த பஜனை பாட்டு இப்போ நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். சத்யசாயிநாதா பிரசாந்தி நிலையவாசா ஜய ஜய சத்யசாயிநாதா பிரசாந்தி நிலையவாசா ஜய ஜய சத்யசாயிநாதா சத்ய சாந்தி தர்ம பிரேம ஸ்வரூபா சத்ய சாந்தி தர்ம பிரேம ஸ்வரூபா சத்யநாராயண நாம ரூபா சத்யநாராயண நாம ரூபா சத்ய சாயிநாதா பிரசாந்தி நிலையவாசா ஜய ஜய சத்ய சாயிநாதா நித்ய நவ நவ லீலா வினோத சித்ராவதி தீரவாசா நித்ய நவ நவ லீலா வினோத சித்ராவதி தீரவாசா சித்தி பிரதாயக பக்த வத்சலா பத்த ஜனோத்தார நமோ நமோ சித்தி பிரதாயக பக்த வத்சலா பத்த ஜனோத்தார நமோ நமோ ஜய சத்ய சாயிநாதா பிரசாந்தி நிலையவாசா ஜய ஜய சத்ய சாயிநாதா நாம கீர்த்தன ஸ்ரவணோல்லாச கான விலோலா நமோ நமோ நாம கீர்த்தன ஸ்ரவணோல்லாச கான விலோலா நமோ நமோ दीन रक्षक दिव्य प्रताप ज्ञानानंदमया नमो नमो दीन रक्षक दिव्य प्रताप ज्ञानानंदमया नमो नमो सत्य साईनाथा प्रशांति निलयवासा जय जय सत्य साईनाथा நாம கீர்த்தன ஸ்ரவணோல்லாசான்னு பஜனை பக்தாலாம் பாடும்போது கை அப்படி இப்படி இப்படி ஆட்டிகிட்டே இருப்பார். அப்படி கண்ணு முன்னாடி அந்த காட்சியெல்லாம் நிற்கிறது. ஒரு தினம் ஒரு ஹாஸ்யம் சொல்கிறேன். அபேட்ஸ்பரியில் நடந்துட்டுருக்கு, பஜனைலாம் பாடினா. அன்றைக்கி சினிமா பாடகர்கள்லாம் வந்துட்டா. எல்லாருக்கும் பக்தி உண்டு தானே, பகவான் எல்லாருக்கும் பொது தானே. அன்றைக்கி பி சுஷீலா அம்மா வந்திருந்தா. அவளை பாட சொன்னால் அம்மா 1-2 பாட்டெல்லாம் பாடினா. அப்புறம் யாரோ சீட்டு எழுதி கொடுத்துட்டாலோ என்னமோ தெரியல, இந்த சினிமா பாட்டு ஒன்று பாடினா. அந்த கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதனே என்றாம் நலவா என்றாராம்னு ஒரு பழைய பாட்டு. அது அதையும் ரசிக்கிறார். அது சினிமா பாட்டுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆனால் அதில் ஒரு தத்துவம் இருக்க. மனுஷ வடிவத்தில் பகவான் வராருங்கிறது நிஜம்தானே. மனுஷாளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு பூமிக்கு நர ரூபத்தில் தெய்வம் வருதுங்கிறது நிஜம்தானே. அது அந்த பாட்டு ஸ்தாபிக்கிறது. இது நாங்கள்லாம் இந்த பக்கம் சிரிச்சுன்னு இருக்கோம், அவர் அதையும் ரசிக்கிறார். நல்லதுலேயும் தோஷம் பார்க்குறது நம்ம குணம், தோஷத்தில் நல்லதை பார்க்குறது அவா குணம். பெரியவா இன்சிடென்ட்டும் ஒன்று ஞாபகம் வருது. பெரியவா எதிர்க்க நிறைய பக்தாளெலாம் போய் தரிசனம் பண்ண போயிருக்கா. ஏதோ ஒரு பொன் குழந்தை வந்து எதுவும் ஹம் பண்ணுறது. பாடுவியா நீ பாடு அப்படின்னு. அந்த குழந்தை ஆற்றுல என்ன கேட்குறதோ இதுதானே வெளியில் வரும். அது தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதுன்னு பாடுறது அந்த குழந்தை. பதறி போயிட்டார் எல்லாரும். தடுக்கிறா குழந்தை. ஏன் தடுக்கிற? நல்லது தானே பாடுறது, பாட்டுட்டு போய்கிற. பெரியவா சினிமா பாட்டு. ஓ சினிமாவில் இப்படிலாம் கூட பாட்டு வருதா அப்படின்னு பெரியவா கேட்டாளா. அதனால் எல்லாருக்காகவும் தான் மகான்கள். மகான்களுக்கு பேதம் கிடையாது. எல்லாரும் உத்தாரணம் பண்ணுறதுக்கு தான் பூமிக்கு வரா. எல்லா ஜனங்களையும் அரவணைச்சிக்கிறா. பரமஹம்சரோட சரித்திரத்தில் அந்த காலத்தில் சினிமா வரல, ட்ராமா நாடக நடிகர்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணுவாள். அவள்லாம் வாழ்க்கை எப்படி இருக்குமோ இவாள்லாம் வந்து தரிசனம் பண்ணுறாலும் சில பேர் நினைப்பா. குருமகராஜோ சாரதாதேவி அம்மாவோ யாரையும் தள்ளுபடி பண்ணலை. பகவான் எல்லாருக்கும் பொது. நான் நல்லவனுக்கும் அம்மா கெட்டவனுக்கும் அம்மான்னு சாரதாதேவி சொல்கிறா. அப்படி அந்த அன்புனால் எல்லாரையும் அரவணைச்சுண்டு இந்த மகான்கள் பண்ணின அற்புதங்களை சொல்லி மாளாது.
ராகணபதி சாரும் எம்எஸ் அம்மாவும் மகாபரிவாட்ட எத்தனை ஈடுபாடோ அத்தனை ஈடுபாடு சத்யசாய் பாபாட்ட உண்டு சைமல்டேனியஸாக. பெரியவா இருக்கும்போதே பாபாட்ட போவா. ராகணபதி சார் எழுதியிருக்கார், பாபா பார்த்ததெல்லாம் பெரியவாட்ட சொன்னேன், பெரியவா அனுகிரகம் பண்ணார்னு எழுதியிருக்கார். இதுக்கு மேலே ஒரு விஷயம் தெரியுமா, எத்தனை பேர் படிச்சிருப்பாளோ தெரியாது. தெய்வத்தின் குரல் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது, தெரியும். பெரியவாவோட 7 வால்யூம் சனாதன தர்மத்தோட என்சைக்ளோபீடியான்னு சொல்லிடலாம். என்னால் 4 வேதம் அத்தியனம் பண்ண முடியலையா, 6 சாஸ்திரங்கள் படிக்க முடியல, 108 உபனிஷத்து படிக்க முடியல, 18 புராணம் படிக்க முடியல. நம்ம தர்மத்தோட சாரம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம சுவாமிகிட்ட ஒருத்தர் போய் கேட்டார். சுவாமி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், மகிழ்வித்து மகிழ்ந்துட்டார். சுவாமி விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கணுமா, தெய்வத்தின் குரல் படிக்கணும். அது இல்லாத விஷயமே கிடையாது. அப்படி பெரியவா அதை கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு எல்லாமே. இன்றைக்கி அது கிடச்சிருக்கிறதுக்கு சத்யசாய் பாபா காரணம்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதனுடைய முதல் வால்யூமில் முன்னுரையில் ராகணபதி சார் எழுதியிருக்கார். அவர் புட்டபர்த்தியில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கார். பாபா சொன்னார், உனக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் இருக்குது. மகாபரிவாளுடைய உபன்யாசங்கள் அவர் பக்தாளுக்கு அப்பப்போ சொன்னதெல்லாம் ஸ்கேட்டர்டாக இருக்குது, சில பேர் எழுதி வச்சுருக்கா. இதெல்லாம் கம்பைல் பண்ணி வால்யூமாக நீ கொண்டு வரணும், எதிர்கால சந்ததிக்கு அது பயன்படும்னு சொல்லி அவர் அந்த வேலையில் ஈடுபடுத்தினதே சத்யசாய் பாபாங்கிறத தெய்வத்தின் குரல் ஃபஸ்ட்டு வால்யூமில் அவர் எழுதியிருக்கார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். பாபா சொன்ன வார்த்தை பெரிவாளுடைய வாக்கு வேத வாக்குன்னு சொன்னாராம். அதனால் மகான்களுக்குள்ளே அப்படி ஒரு பிரேம பாவம், ஐக்கிய பாவம் இருக்குது. ராமகிருஷ்ண சார் சொல்லுவார் கிண்டலா, அவர் காலத்தில் கேசவ சந்திரசேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கோஷ்டியில் விஜயகிருஷ்ண கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருந்து அவர் பிரிஞ்சுட்டார். இவா கோஷ்டி கண்டா அவளுக்கு ஆகாது, அவளை கண்டா இவாளுக்கு ஆகாதுன்னு இருந்தது. இவா 2 பேரும் சேர்த்து ஒரு நாளைக்கு சத்சங்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணார் குரு மகாராஜ். கேசவ சந்திரசேன் பேசாமல் இருக்கார், விஜயகிருஷ்ண கோஸ்வாமி பேசாமல் இருக்கார். இந்த சிஷ்யாலாம் இவா அவளை முறைக்கிறது, இவாளை முறைக்கிறது. பரமஹம்சர் சொன்னாரா, ராமருக்கு சிவனை கண்டா ரொம்ப பிடிக்கும், சிவனுக்கு ராமரை கண்டா ரொம்ப பிடிக்கும். ராட்சசாலும் வானரங்களும் சேரவே சேராது, சண்டை போடுனாராம். மகான்கள் பேரால் பேதம் கல்பித்து சண்டை போடக்கூடாது. அதுக்கு மகான்கள் வரலை. உங்களுக்கு எந்த மகானை பிடிக்குமோ, எந்த சம்பிரதாயம் பிடிக்குமோ தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அவர் இவாளுக்காக இந்த ரூபத்தில் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். ஈவன் ஃபிலாசபர் ஜெயகிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணாஜின்னு சொல்லக்கூடிய அவர் பெரிய ஃபிலாசபர். தெர் இஸ் நோ காட், தெர் இஸ் நோ குருன்னு சொல்கிறார் அவர். ஒரு சில விஷயம் கோணத்தில் பார்க்கும்போது அது ஒத்துக்க முடியாது நம்மளால், என்ன இப்படி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு. அவர் பெரிய மகாத்மானு யோகிராம் சுரத்குமார் சுவாமி சொல்லியிருக்கார். ரொம்ப யோஜனை பண்ணி பார்த்தா அவர் என்ன சொல்கிறார், உனக்கு ஒருத்தர் வழிகாட்ட முடியாதுப்பா, நீ தான் போகணுங்கிறார். அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் ஒரு மகான்கிட்டே இருங்கோ, அவள் புஸ்தகங்களையே படிங்கோ, அவளுக்கு உங்களால் முடிஞ்ச சேவை பண்ணுங்கோ. சாப்பாடை கொண்டே வைக்கலாம் ஐயா, நீ சாப்பிடணும். நம்ம சுவாமி சொல்வார், இங்கே சமைச்சு வச்சிருக்கு, பரிமாற தயார், ஊட்டவும் தயார்பார், உண்ண தயாராம்பார். நம்ம அதெல்லாம் முழுங்கணும், ஊட்டினா கூட நம்ம முழுங்கணும் இல்லையோ. அப்போ அல்டிமேட்டாக அந்த பர்டிகுலர் ஜீவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அங்கே இருக்கு. குருவே எல்லாம் பண்ணிடுவார்னு சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு பேர் குரு பக்தி ஆகாது. சாரதா தேவி அவளுடைய பாணியில் சொல்கிறா, அடுப்பு கொடுத்துருக்கேன், மளிகை சாமான் கொடுத்துருக்கேன், காய்கறி கொடுத்துருக்கேன், நீ சமைச்சு சாப்பிடுப்பா அப்படிங்கிறா. ஸோ குரு நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கார். கொடுத்ததை வச்சுண்டு அவரோட அனுகிரகத்தில் அவர் காட்டின வழியில் அந்த ஆத்தியாத்மிக சாதனை நாம ஜபம் பண்ணுன்னு சொன்னால் நாம ஜபம் பண்ணு, குதர்க்கவாதம் பேசக்கூடாது. குரு என்ன காட்டினாரோ அந்த வழியில் இருக்கிறது தான் அவருக்கு பண்ணுற உண்மையான கைங்கரியம். சந்தேக நிவாரணின்னு ஒரு புக்கு இருக்குது. ஒரு டிவோட்டி கேட்குற கேள்விக்கெல்லாம் பாபா பதில் சொல்லிருக்கார். ரொம்ப அருமையான புஸ்தகம், அது படிக்க வேண்டிய புக்கு. அதில் அந்த பக்தன் சொல்கிறான், இவ்வளோ அருமையான விஷயங்கள், வேதாந்த விஷயங்கள், பக்தியெல்லாம் எனக்கு சொல்லினேன்ல பாபா, உங்களுக்கு நான் என்ன பிரதி பண்ணுறதுன்னு கேட்குறான். குருகிட்டேருந்து கற்றுனா குருதட்சணை கொடுக்கணுமோ இல்லையா? பாபா பதில் சொல்கிறார், நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துட்டேன்னா குருதட்சணைன்ட்ட. எல்லா குருவும் அவள் சிஷ்யாட்ட அதுதான் எதிர்பார்க்குறான். காசெல்லாம் யாரும் எதிர்பார்க்கலை. காசு பணம் லௌகீக விஷயங்கள் நமக்கு வேற ஒன்றும் கொடுக்க துப்பு இல்லை. மனசை கொடுக்க முடியல, பணத்தை கொடுக்குறோம். ஆத்ம சமர்ப்பணம் பண்ண முடியல, பழத்தை கொண்டு வைக்கிறோம். இதெல்லாம் ஒரு பாக்கிய அடையாளம் தான். என்ன எதிர்பார்க்குறார் யோகி ராம் சுரத்குமார் சுவாமி ஒரு டிவோட்டிகிட்ட சொன்னார்,
ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஃப்ரம் யுவர் பொசஷன்ஸ், ஐ வாண்ட் த பொசஸர்னு சொன்னார். மகாபலி சக்கரவர்த்திட்டு பெருமாள் வாமனமூர்த்தியாக கேட்டது மாதிரி தான், கொடுக்குறேன்னவனை கொடு அப்படிங்கிறார் இல்லையா. அதனால் எல்லா இடத்துக்கும் போய் மகான்களை தரிசனம் பண்ணணும், எல்லா சத்சங்கத்தையும் கலந்துக்கணும், நம்ம மார்க்கத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும், நம்ம குருவிட்ட பக்தியோடு இருக்கணும், அவரையே எல்லா இடத்துலையும் பார்க்கணும். அப்படி மித்திர பாவனையோடு இருந்துட்டு குடும்பமாக சத்சங்கத்தில் எல்லோரும் இன்வால்வ் ஆகிற மாதிரி சேவை பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு கிடைச்சது நான் அனுபவிக்கிறேங்கிறது இல்லை, எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கட்டுமே. பால விகாஸ் பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் பாட்டுகள் ஸ்லோகங்கள் சொல்லித்தரா, ஏரியா விட்டு ஏரியா போய் சத்சங்கம் பண்ணுறா, எத்தனையோ மக்களுக்கு நல்லது பண்ணுறா. எல்லாரும் இதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கணும். நம்ம கடைப்பிடிக்கிற சம்பிரதாயத்தில் என்ன விஷயம் இருக்கும், ஃபெரிட்டிசம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் அரவணைச்சுட்டு போனால் இது பாரத தேசம் ஹிந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறத சிவாஜி ஸ்தாபிச்சார் இல்லையா, திருப்பி கொண்டு வர முடியும் நம்மளால். ஒத்தொத்தரும் முயற்சி எடுக்கணும். சின்ன அளவில் என்னால் முடிஞ்சது. என் குடும்பத்தில் நான் மகான்கள் காட்டின அந்த சத்திய தர்மம் சாந்தி பிரேமை அதில் என் குடும்பத்தில் நான் இருப்பேன். என்னை பார்க்குறவாட்டெல்லாம் நான் அப்படி நடந்துப்பேன். என் பார்க்குறவாள் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன், இன்ஸ்பயர் பண்ணுவேன். அப்படி ஒத்தொத்தரும் இருந்துட்டா இதுதான் பெரிய மார்க்கெட்டு ஸ்ட்ராட்டஜி இல்லையா. எல்லாரையும் கொண்டு எல்லாருக்குள்ளேயும் தர்மத்தை விதைச்சா மகான்கள், அவளை உண்மையிலே நம்ம கும்பிட்றோம்னா அவள் சொன்ன செய்தியை நாம் கடைப்பிடிச்சு 4 பேர்கிட்ட காட்டணும். அப்படி பாபாவுடைய அற்புதமான உபதேசங்களை படித்து அது வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சுக்கலாம். மகான்கள் எல்லாருடைய ஸ்வரூபமாக இருக்கிற குருநாதருக்கு சாட்டாங்க பிரணாமங்களை தெரிவிச்சுண்டு சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.